வணக்கம் தோழர்களே. பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 429 நாட்களாகிறது. இந்நிலையில் இன்று அதிகாலை டிசம்பர் 8, 2024 அதிகாலையில் சிரியாவின் அதிபர் பஷர் அல் அசாத் அவரின் ஆட்சி முடிவுக்கு வந்ததாகவும், அந்த இடத்தை முன்னாள் அல் கொய்தா மற்றும் ISIS தீவிரவாதிகள் பிடித்துக் கொண்டதாகவும் தகவல் வந்தன. அதைத் தொடர்ந்து நாம் இன்று காலையில் நேற்று இரவு தயார் செய்து இன்று காலையில் வெளியிட்டிருந்த அந்த காணொலியை நீக்கிவிட்டு புதிய காணொலிக்கு தோழர்கள் காத்திருங்கள் என்று நாம் கூறியிருந்தோம். முதலில் தோழர்களுக்கு அதற்கான மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்கிறேன். உடனடியாக எங்களால் அதற்கான நேரம் ஒதுக்க முடியவில்லை. தற்பொழுது இந்த நொடி மாலை 4 மணி முதல் மறுநாள் காலை 5 மணி வரை சிரியா முழுவதும் ஊரடங்கு உத்தரவு என்று தற்போது அங்கு பொறுப்பு ஏற்றுக்கொண்டதாக கூறப்படும் அந்த பயங்கரவாதிகள் குழுவில் இருந்து தகவல்கள் ஒரு பக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெவ்வேறு நாடுகள் வெவ்வேறு விதமான தங்களின் கருத்துக்களை இதை குறித்து தெரிவித்து வருகிறார்கள். ஏற்கனவே எதிர்பார்த்ததைப் போல இன்று காலை இஸ்ரேலும் சிரியா உள்ளே நுழைவதற்கான வேலையை செய்திருக்கிறது. 5 கிலோமீட்டர் வரை உள்ளே சென்று விட்டதாகவும் தகவல் இருக்கிறது. இன்று காலையில் நாங்கள் இந்த காணொலி வெளியிட்ட பிறகு இதை நிறுத்துவோம் என்று முடிவு செய்த பிறகு, அதன் பிறகு நானும் செந்தில் தோழரிடம் எதுவும் பேசவில்லை. உங்களைப் போல் நானும் காத்திருக்கிறேன். நீங்களும் நிறைய கேட்டிருந்தீர்கள் டெலிகிராமிலும். ஒவ்வொன்றாக தோழரிடம் தான் நானே கேட்க வேண்டும். எனக்கே இன்றைய குழப்பமான கேள்விகள் கொண்டன. வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், நேற்று நைட் நம்ம கடைசியா பேசும்போது என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, மேபி கொஞ்சம் தோழர்கள் கேட்டிருப்பாங்க அந்த வீடியோவை, பழைய வீடியோவை. நிறைய பேர் தோழர்கள் கேட்டிருக்க மாட்டாங்க. அந்த வீடியோவை நம்ம எடுத்து தனியாக வச்சிட்டோம். அதுல நம்ம ஒன்று பேசணும். என்னன்னா, இதுக்கு முன்னாடி 2011 அல்லது 15 அந்த டயத்துல வந்து டமாஸ்கஸ்ல இருக்கிற பஷர் அல் அசாத்துடைய அரண்மனை வரைக்கும் வந்தாங்க. அதன் பிறகுதான் வந்து இவங்க தாக்குதலை நடத்தி அவங்க எல்லாத்தையும் விரட்டினாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட சொன்னேன், ஆமா 2ஆம் உலகப் போர்ல இதே போல நடந்திருக்கு. மாஸ்கோ வரைக்கும் ஹிட்லரோட ஜெர்மனி படைகள் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரஷ்யா அவங்க எதிர்த்து வெளியிலேருந்து விரட்டுச்சு அப்படின்னு. ஸோ மேபி இதுக்கான முன் உதாரணங்கள் இருக்கிறதுனால மேபி இது நடக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா விடிஞ்சு பார்க்கும்போது இது அப்படியே டோட்டலா வேற மாதிரி மாறி இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுங்க. இதுல வந்து முக்கியமான கேள்விகள் நிறைய இருக்கு. நான் அதை அப்புறமா கேட்கிறேன். நீங்க உங்ககிட்ட இருக்கிற தகவல் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நேற்று இரவு வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது. கண்டிப்பா வந்து இந்த அரசாங்கம் விழுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா நம்ம போன வீடியோல நம்ம பேசும்போதே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். எல்லாமே சஸ்பீசியஸான ஒரு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறுது. சந்தேகத்திற்குரிய நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறுது. அப்ப அந்த சந்தேகத்திற்குரிய நடவடிக்கைகளுடைய காரணம் என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம அனுமானம் பண்ணும்போது என்ன நினைச்சோம்னா, 2011 இதே மாதிரி டமஸ்கஸ் வரையுமான அந்த தாக்குதல் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப வந்து ரிப்பல் பண்ணாங்க. அதற்கு பிரதான காரணமா நம்ம இப்போ யோசிச்சதற்கான அடிப்படை காரணம் என்னன்னா, ரொம்ப வேகமா லைட்னிங் ஸ்பீட்ல வந்து ஒரு இன்வேஷன் ஆரம்பிச்சு அன்எக்ஸ்பெக்டட் டயத்துல விறுவிறுன்னு உள்ளுக்கு வரும்போது, ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல. இந்த பக்கம் பலஸ்தீனியர்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்காக ஆதரவு கொடுத்துக்கிட்டு இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தீவிரமா. அப்படி இருக்கிறப்போ இன்னொரு இஸ்லாமியர்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில இருக்கக்கூடிய ஒரு குழுவா சொல்லப்படுற இந்த தீவிரவாத குழு வந்து இந்த நேரத்துக்கு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஏன்னா இது வந்து எந்த வகையிலையும் அவங்களுக்கு ஒரு நன்மதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது. ஸோ அதனால வந்து கண்டிப்பா வந்து அந்த வேலையில வந்து இறங்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா மிகப்பெரிய பின்னடைவுகள் அவங்களுக்கு உருவாக்கும் அப்படிங்கிற இடத்துலதான் வந்து இவங்க தப்பு கணக்கு போட்டிருக்காங்க. இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸும் சரி, ஒட்டுமொத்தமா வந்து மேற்குலக சக்திகளுக்கு எதிரான அணியும் சரி, இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில, காட்டுக்குடிப்பு நடவடிக்கையில குறிப்பா வந்து முதுகுல குத்துற வேலையை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க. இந்த தீவிரவாத குழுக்கு எந்தவித அப்ஜெக்டிவும் கிடையாது. ஏன்னா இந்த தீவிரவாத குழுங்கிறதே இம்பீரியலிஸ்ட் பவர்களுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகள் தான் இந்த தீவிரவாத குழுக்கள். ஸோ இவங்களுடைய அடிப்படை வந்து முஸ்லிம் பிரதர்ஹுட்ல இருந்து வருது.
இந்த முஸ்லிம் பிரதர்ஹுட்டே வந்து எதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்புன்னா பிரிட்டிஷ்காரங்க பிரிச்சாள்றதுக்காக உருவாக்குன அமைப்பு தான். மத ரீதியான பிளவுகளை உருவாக்குறதுக்கான அமைப்பா தான் முஸ்லிம் பிரதர்ஹுட்டை உருவாக்குனாங்க. நீங்க இதற்கான வரலாறை பாத்தீங்கன்னா முஸ்லிம் பிரதர்ஹுட் சிரியால தடை செய்யப்பட்ட அமைப்பு. எஜிப்துல அவங்க என்ன பண்ணாங்கங்கிறது நமக்கு தெரியும். இந்த மொசிங்கிற அந்த அதிபர் வர்றதுக்கு முன்னாடி இந்த அமெரிக்கா திட்டமிட்டு உருவாக்குன சிஏஏவால உருவாக்கப்பட்ட அரப் ஸ்பிரிங்னு சொல்றாங்க. அது ஆக்சுவலா அரப் ஆட்டம் தான், அரப் ஸ்பிரிங் கிடையாது. அது ஒரு இலையுதிர் காலம் தான், வசந்த காலம் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு ஒரு இதுல வந்து முழுமையா இருந்து வேலை பார்த்தது யாருன்னு பாத்தீங்கன்னாக்க முஸ்லிம் பிரதர்ஹுட் தான். இப்போ முஸ்லிம் பிரதர்ஹுட் அமெரிக்காவோட விஷுக்காக சிஏஏவோட இணைந்து இயங்குனுச்சு. அதுதான் இந்த பகுதி முழுக்க துனிசியால ஆரம்பிச்சு எஜிப்து, சிரியா எல்லா பகுதிக்கும் வந்துச்சு. லிபியால கடைசியா கடாஃபியை வந்து கொல்ற அளவுக்கு போச்சு. தீவிரவாதிகள் கட்டுப்பாட்டுல அந்த நாடு போச்சு, லிபியாங்கிற நாடு. லிபியாவோட விதி என்னவா முடிஞ்சதோ அதே மாதிரிதான் சிரியாவினுடைய விதியை முடிக்கிறதுக்கான முயற்சி வந்து 2011 ஆரம்பிச்சு போராட்டங்கள் தீவிரமடைய ஆரம்பிச்சது. நான் அந்த டெலகிராம் குரூப்ல சில தோழர்கள் போட்டிருந்த தகவல்களையும் பார்த்தேன். அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பஷர் அல் ஆசாத் ரொம்ப நல்லவர் மாதிரி நீங்க வந்து பேசாதீங்க, அதுவே ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு தோழர் வந்து போட்டிருந்தாரு. பஷர் அல் ஆசாத் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கறதெல்லாம் வந்து அடுத்த விஷயம். ஆனா அவங்க வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து ஒரு டிக்டேட்டர், அவருடைய குடும்ப ஆட்சி தான் நடந்துகிட்டு இருந்தது அப்படின்ட்டு. ஆனா உங்க குடும்ப ஆட்சி நடக்குதா? ஏன்னா நீங்க அப்படி பாத்தீங்கன்னாக்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுமே குடும்ப ஆட்சி நடத்தக்கூடிய நாடுகள் தான், எக்ஸப்ட் ஈரான். ஆஹ் நீங்க ஈரான் மட்டும்தான் அதுல இருந்து தவிர்த்து பார்க்க முடியும். கிட்டத்தட்ட மற்ற எல்லா இடங்கள்லயும் குடும்ப ஆட்சி தான் நடக்குது. அது வந்து ஒண்ணு முடியாட்சியா நடக்குது, இல்லைன்னா வந்து சர்வாதிகார ஆட்சியா நடக்குது. ஸோ இந்த பகுதியே வந்து அந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கத்துக்கு பழகி போன பகுதியா இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிற இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரும் சரி, உங்களுடைய வரலாறும் சரி, சமூக கட்டமைப்பும் சரி, அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்துக்குள்ள வாழ்ந்த மக்களா இருக்கிறதுனால அவங்க அந்த மாதிரியான ஒரு தேர்வை வந்து சூஸ் பண்றாங்க. இதுல எந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் சரியானது தவறானது அப்படிங்கிற அந்த வாதமே வந்து நம்ம பண்ணவே முடியாது. ஏன்னா எதுவுமே வந்து அப்சொலூட்டா வந்து இதுதான் சரியானது, வெர்ச்சுவ அளவுல வந்து இதுதான் சரியானதுன்னு நம்மளால இன்ன வரைக்கும் சொல்ல முடியாது. இதுல இருந்து அது பெட்டரா இருக்கு, அதுல இருந்து அது பெட்டரா இருக்குன்னு அந்த ரிலேட்டிவ் கம்பேரிசனை மட்டும்தான் நம்மளால பண்ண முடியுமே தவிர, கம்பேரிசன் தான் பண்ண முடியுமே தவிர, எதுவுமே வந்து நிரந்தரமான நன்மைன்னு எதுவுமே கிடையாது. அப்படி நீங்க எதையுமே பார்க்க முடியாது. இந்த பொலிட்டிக்கல் ப்ராசஸுமே அப்படிதான். ஒவ்வொரு பொலிட்டிக்கல் ப்ராசஸுமே வளர்ந்து வளர்ந்து நன்மைகளை எடுத்துக்கிட்டு கெடுதலை வந்து ஒதுக்கி தள்ளிட்டு வர்றதுதான். ஒரு காலத்துல வந்து அடிமை முறை இருந்தது. அடிமை முறைங்கிறது அரசியல் முறையாவே இருந்தது. பின்னால வந்து அது மாற்றப்பட்டு நிலப்பிரபுத்துவ முறை வந்து வந்தது. அப்ப நிலப்பிரபுத்துவ முறை வந்து ஒரு கட்டத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாதனால அது எல்லாமே வந்து இன்டர்னல் கான்ட்ரடிக்ஷனுக்குள்ள வந்து அதெல்லாம் உடையக்கூடிய சூழ்நிலை வந்ததுனால அது கடந்து என்ன ஆகுதுன்னாக்க பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறம் அது வந்து ஜனநாயக அமைப்பு முறைக்குள்ள வந்து மக்கள் போறாங்க. ஸோ இப்ப இது வந்து இந்த வளர்ச்சி ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்குள்ள இதுதான் சரி அதுதான் சரின்னு நம்மளால சொல்ல முடியாது. கம்பேரிட்டிவ்லி இது பெட்டரா இருக்குன்னு வேணா நம்ம சொல்லலாம். இதை வந்து அதை விட இது பெட்டரா இருக்கு. ஜனநாயக ஆட்சி முறையில இன்னைக்கு அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அமெரிக்காவினுடைய மக்களினுடைய சோவர்னிட்டிக்காக அமெரிக்கா இயங்குதா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அங்க இருக்கிற சில ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் குரூப்புக்காக தான் அந்த நாடு இயங்குது. அப்படிதான் ஒவ்வொரு நாடும் இயங்குது. ஜனநாயக அமைப்பு முறைக்குள்ள இருக்கக்கூடிய நாடுகள் அப்படிதான் இயங்குறாங்க. அப்ப அதுல என்ன ஜனநாயகம் இருக்கு அப்படிங்கிற அந்த கேள்வியும் வரும். ஸோ அதனால ஜனநாயகம் சரியானதா அப்படின்னா இருக்கிறத விட பெட்டரா இருக்கு அப்படி வேணா சொல்லலாமே தவிர, இல்ல இதுதான் வந்து அட்மோஸ்ட் பெட்டரு, இதுதான் வந்து பெஸ்ட், இதுக்கு மேல எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்குலாம் எதுவும் கிடையாது. அப்ப பஷர் அல் ஆசாத்தினுடைய அப்பா ஹஃபேஸ் அல் ஆசாத் அவரு ராணுவ பொறுப்புல இருந்து ஆட்சியை பிடிச்சு வந்தார். அது சர்வாதிகார ஆட்சி முறைக்குள்ளதான் வந்தாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் பெருமளவுக்கு வந்து அவரு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சமூகத்துல உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அதுதான் வரலாறு. தொழில் வளர்ச்சிகளை உருவாக்குனாரு, சோவியத் கூட இருந்து நெருங்கிய உறவுல இருந்தாரு, தொழில் வளர்ச்சிகளை உருவாக்குனாரு, இண்டஸ்ட்ரீஸை உருவாக்குனாரு,
அடித்தட்டு மக்களா இருந்தவங்களை எல்லாத்தையுமே வந்து உயர்த்தி கொண்டு வந்தாரு. மைனாரிட்டி கம்யூனிட்டியா இருந்தவங்களை எல்லாத்தையுமே உயர்த்தி கொண்டு வந்தாரு. அவர் வந்தது வந்து அலவைட் கம்யூனிட்டில இருந்து வந்தாரு. அது ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி அந்த நாட்டை பொறுத்தளவுல. அப்ப அந்த நாட்டுல வந்து அதற்கு முன்னாடி உயர் பொறுப்புகள்லயும் எலைட் செக்ஷனா இருந்ததும் மெஜாரிட்டி மக்களா இருக்கக்கூடிய சன்னி பாப்புலேஷன் தான். அப்ப அவங்கெல்லாம் இராணுவத்துக்குள்ள இணையல. ஏன்னா உங்களுக்கு தெரியும் வந்து சமூகத்துல உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க யாருமே இராணுவத்துக்கு போறது கிடையாது. ஏன்னா அது உயிர் பயம் உள்ளது. அதனால யாருமே போகல. அதனால இந்த கீழ்நிலையில இருந்த மக்கள் வந்து போனாங்க. அலவைட் கம்யூனிட்டி அதுல பெருசா போனாங்க. அதனால அவருடைய இராணுவம் வந்து அவருக்கு அலைஜென்ஸ் கொடுத்தாங்க அவருடைய ஆட்சிக்கு. அதனால அந்த ஆட்சி தொடர்ந்தது. அவருக்கு அப்புறம் வந்து பஷர் அல் ஆசாத் வராரு. அவர் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறாரு. அவரு சிரியாவினுடைய சாவரனிட்டியை பாதுகாக்கணும்னு சொல்லி பேசுறாரு. அமெரிக்காவினுடைய ஹிஜோமனிக் இன்ட்ரெஸ்ட கேள்வி எழுப்புறாரு. ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறாரு. ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறாரு. இப்போ இதுதான் வந்து இந்த ஆட்சி ஏன் போகணுங்கிறதுக்கான அடிப்படை காரணங்கிறது அமெரிக்காவுக்கு ஆதரவா அவர் இல்லைங்கிறது தான். ஜனநாயகம் இல்லைங்கிறத வந்து அவங்க பெருசா பேசல. ஏன்னா ஜனநாயகம் இல்லைங்கிறது தான் பிரதான காரணம்னா அவங்க முதல்ல வந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய இடம் வந்து சவுதி அரேபியா. அதை பண்ணல அவங்க. அப்ப ஜனநாயகம்ங்கிறது அவங்களுக்கு சுகர் கோட்டட் வாதம் தான். அதை வந்து உலக மக்களுக்கு சொல்றதுக்காக வைக்கிற வாதம். ஜனநாயக அமைப்பு முறைக்காக போர் வந்து நடக்கல. அங்க நடக்கிறது பஷர் அல் ஆசாத் சிரியாவினுடைய சோவர்னிட்டியை அமெரிக்காவுக்கு அடகு வைக்கலங்கிறது தான். சோ அதனால அதற்காக எதிர்த்து நிக்கிறாரு. சமூகத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், ஆட்சி முறையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஊழல் இதெல்லாம் தீர்வு கொண்டு வரணுங்கிறது அந்த நாட்டுக்குள்ள இருக்க மக்களுக்கு இயல்பா எழக்கூடிய கோரிக்கைகள். இது அரசியல் கோரிக்கைகள். இந்த கோரிக்கைகளை நீங்க வந்து முன்வைக்கிறீங்க. இதற்காக வந்து உங்களுக்கு நெருக்கடிகள் கொடுக்கப்படுதுன்னா அதற்கு எதிரான போராட்டத்தை உங்களால பண்றதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா இந்த போராட்டம் அப்படி உருவாக்கப்பட்டது இல்லை. ஏன்னா இந்த 2011 உருவான போராட்டம்ங்கிறது அந்த மாதிரியான நிலைப்பாட்டில இருந்து இந்த போராட்டம் வந்து வரல. ஏன்னா அடித்தட்டு மக்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. அடித்தட்டு மக்களுக்கு அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைகளை நடத்தணும். இன்னும் சொல்ல போனா இந்த போராட்டம் வர்றதுக்கு முன்னாடி சிரியாவினுடைய சாதாரண ஆவரேஜ் சேலரியா இருந்தது $2000. ஸோ அமெரிக்க டாலர் மதிப்புல $2000 வந்து ஒரு ஒர்க்கர்ஸ்க்கு வந்து கூலி கிடைச்சிக்கிட்டு இருந்தது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வளங்கள், ஆயுள் வளம் இருந்தது. உணவுப் பொருட்கள் உற்பத்தியில வந்து மிகச்சிறந்த நாடா இருந்தது. ஸோ இப்ப இதெல்லாம் இருந்ததுனால அந்த மக்கள் வந்து செல்வ செழிப்பா தான் இருந்தாங்க. எப்ப இது பிரச்சனை ஆகுதுன்னா அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை வந்து இந்த பகுதியில நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற இடத்துலதான் வந்து இது பிரச்சனைக்கு வருது. அதை தான் தூண்டப்படுது. அதுக்குதான் முஸ்லிம் பிரதர்ஹுட்டை வந்து அவங்க தூண்டி கொண்டு வராங்க. அவங்கதான் இந்த போராட்டத்தை கையில் எடுத்து முன்னகர்த்தினாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி இந்த ISIS தீவிரவாத அமைப்பு அதுக்குள்ள இணைஞ்சுக்கிட்டு இந்த போராட்டத்தை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தினாங்க. அப்புறம் தான் போர் நடந்தது. அப்படிதான் வந்து இந்த போர் வந்து 13 ஆண்டுகள் நடந்த போருங்கிறது இன்னைக்கு 13 நாள்ல முடிவு பண்ணுது. இந்த ஆட்சிங்கிறது 13 நாள்ல முடிவு பண்ணுது. சோ இதெல்லாம் பார்த்து இந்த 13 ஆண்டுகள் இது எவ்வளவு ஒரு ஸ்டெட்ஃபாஸ்டோட இந்த ஆட்சியாளர்கள் இருந்தாங்க. பஷர் அல் ஆசாத் விட்டு கொடுக்காம இருந்தாரு அப்படிங்கறதெல்லாம் பார்த்துதான் நம்ம வந்து சொன்னோம் இது வந்து நான் விழுந்துராது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது எல்லாமே கம்ப்ளீட்டா மாற்றம் அடைஞ்சிருச்சு. ஸோ அதனால இதுல சிரியாவினுடைய மக்கள், உண்மையாவே சிரியாவினுடைய மக்கள் தான் இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தினாங்க. அவங்களுடைய விஷுக்காக தான் இந்த போராட்டம் நடந்திருக்கு. அவங்கதான் இந்த போராட்டத்தை முன்னகர்த்தி கொண்டு போயிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம பஷர் அல் ஆசாத்தை ஆதரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா இங்க நடந்ததே வெளி உலக சக்திகளினுடைய ஜியோ ஸ்ட்ராட்டஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ்க்காக, அவங்களுடைய ஆதிக்கத்திற்காக ஒரு அரசாங்கத்தை மாத்துறதுக்கான முயற்சியில அல் கொய்தாங்கிற ஒரு தீவிரவாத அமைப்பு, திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட தீவிரவாத அமைப்பினுடைய ஆட்கள், முஸ்லிம் பிரதர்ஹுட்ல இருந்து வந்தவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து வெளிநாட்டு சக்திகளினோட உதவியோட
துருக்கியினுடைய பயிற்சியோட, கத்தாரினுடைய பண உதவியோட ஆயுதங்களை வெளியில வாங்கி யுக்ரைன் அரசாங்கத்தினுடைய இன்டெலிஜென்ஸ் அமைப்பினுடைய பயிற்சியோட உள்ளுக்கு நுழைஞ்சு தாக்குதல் நடத்தி வந்துட்டாங்க. இதுல இது எதுவுமே சிரியாக்குள்ள இருக்கிற மக்கள் இந்த போரை உருவாக்கி அவங்களுக்கான இதெல்லாத்தையுமே அவங்க தயார்படுத்தி ஒரு கிளர்ச்சியில ஈடுபடல. எல்லாமே கம்ப்ளீட்டா வெளியில இருந்து உதவிகள் வழங்கப்பட்டு, வெளிநாடுகளினுடைய உதவிகள் வழங்கப்பட்டு, வெளிநாட்டில இருந்து வந்து, இன்னும் சொல்ல போனா தஜிகிஸ்தான்ல இருந்து இந்த தீவிரவாதிகள் வந்திருக்கிறாங்க, உஸ்பெகிஸ்தான்ல இருந்து வந்திருக்கிறாங்க, செச்சன்யால இருந்து வந்திருக்கிறாங்க, சைனாவினுடைய உஜ்கூர் மாகாணத்தில இருந்து வந்திருக்காங்க. இப்ப இந்த நாடுகளுக்கும் சிரியாவினுடைய மக்களுக்கு இருக்கிற கோரிக்கைக்கும் என்ன தொடர்பு இருக்கு? எந்த தொடர்பும் கிடையாது. அப்போ இது திட்டமிட்டு வெளிநாடுகள் உருவாக்குன ஒரு போர் தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அவங்க கைக்கு இந்த நாடு போயிடுச்சு. இது கிட்டத்தட்ட நீங்க கோல்டு வார் முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான்ல எப்படி முஜாஹிதீன் அமைப்பை உருவாக்கி அந்த நாட்டை தீவிரவாதிகள் கையில ஒப்படைச்சாங்களோ, தாலிபான்கிற அந்த மத மத பழமைவாத சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணவர்கள் கூடிய கையில ஒப்படைச்சாங்களோ, அதே மாதிரி சிரியாவை இன்னைக்கு அல் கொய்தா அமைப்பினுடைய கையில ஒப்படைச்சிருக்கிறாங்க. இப்ப இதுதான் இங்க நடந்திருக்கு. இது ஏன் இவ்வளவு வேகமா விழுந்தது அப்படிங்கிறத நம்மளால இன்னும் புரிஞ்சுக்க முடியல. இது எதனால இப்படி நடந்தது? இது உண்மையாவே எதிர்கொள்ள முடியாம இந்த மாதிரி சிக்கல்ல சிக்கிட்டாங்களா? இப்ப இத நம்ம இதை ஆய்வு பண்ணோம்னா இதுல பல காரணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம ஸ்பெக்குலேட் தான் பண்ண முடியுமே தவிர இதுல உண்மையா என்ன நடந்திருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இதுல இருந்த நெருக்கடிகள் என்ன, இது ஏன் விழுந்திருக்கிறதுக்கான என்னென்ன வாய்ப்புகள் இருந்தது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா வேணா பார்க்கலாம். அதுல முதல் விஷயம் என்னன்னா, இவ்வளவு லைட்னிங் ஸ்பீட்ல உள்ளுக்கு நுழைஞ்சு சொபஸ்டிகேட்டட் ஆயுதங்களோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டெக்னாலஜியை பயன்படுத்தி கம்ப்ளீட்டா இவங்களோட சிக்னல்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணி உள்ளுக்கு நுழைஞ்சு நேட்டோ ஆயுதங்களோட உள்ளுக்கு வர்றவங்கள, இவ்வளவு வேகமா வர்றவங்க எதிர்கொள்றதுக்கு இந்த பகுதியில படைப்பிரிவுகள் வலுவானதா இல்லை. அதற்கு பிரதான காரணம் என்னன்னா, இஸ்ரேலுக்கு எதிரான போருங்கிறது தீவிரமா நடந்துட்டு இருக்கு. லெபனானுக்கு எதிரான தாக்குதல் ஆரம்பிச்சிட்டாங்க. லெபனானுக்குள்ள ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த 2011 போரை ஐசிஸ் தீவிரவாதிகளை அடிச்சு விரட்டினாங்க. அவங்க எல்லாரும் இன்னைக்கு என்கேஜ் ஆயிருக்காங்க. இதே இஸ்லாமியர்களுடைய பாதுகாப்புக்காக அவங்க எல்லாருமே சண்டையில என்கேஜ் ஆயிருக்காங்க. இப்ப அவங்க இங்க வர்றதுக்கான வாய்ப்பு குறைவா இருக்கு. எல்லாம் அதுல போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அதுதான் பிரதானமானது. அதுல போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிரியா என்ன பண்ணுதுன்னா, கோலன் ஹைட்ஸ்ல இஸ்ரேல் கடுமையான கான்ஸ்கிரிப்ஷன்ஸ் பண்ணி படைப்பிரிவுகளை கொண்டு நிறுத்திருக்கிறாங்க. அப்ப அதுலதான் கவனம் செலுத்திட்டு இருக்கு சிரியா. ஏன்னா இங்கிருந்து உள்ளுக்கு வந்தாக்க இவனுங்க மிகப்பெரிய த்ரெட், நமக்கு ஆக்குபேஷன் பண்ணுவானுங்க, இவனுங்க மனித குலத்திற்கு விரோதமான சக்திகள், அதனால இவனுங்கள்ட்ட இருந்து நம்மள பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற இடத்துல அங்க போர்ஸை முழுமையா நிறுத்திருக்கிறாங்க. எலைட் ஃபோர்ஸ் ஃபுல்லா அங்கதான் நின்றுட்டு இருக்கு. டைகர் ஃபோர்ஸ்ன்னு சொல்றாங்க அவங்களுடைய எலைட் ஃபோர்ஸ. அந்த ஃபோர்ஸ் அங்கதான் நின்றுட்டு கம்ப்ளீட்டா ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணி இந்த பிரச்சனையில கவனம் செலுத்திட்டு இருக்கிறதுனால வடக்கு பகுதியிலையும் கிழக்கு பகுதிகளிலையும் அவங்கள்ட்ட வலுவான படை பிரிவுகள் கிடையாது. சில செக் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு. அதுல கொஞ்சம் பேர் வேலை செய்யறாங்க. அவங்களும் யாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இளமையான புதுசா கான்ஸ்கிரிப்ட் பண்ண படை வீரர்கள். 17 வயசுல இருந்து 21 வயசு 22 வயசு பசங்க. அவங்களால போர் அனுபவம் கிடையாது. இவ்வளவு ஒரு நொட்டாரியஸ் தீவிரவாத அமைப்புகளை எதிர்கொள்ற அளவுக்கு வலு கிடையாது. ஸோ அவங்களால அதை எதிர்கொள்ள முடியாது. அதுதான் இங்க இருந்த பிரச்சனையாச்சு. அதனாலதான் இவனுங்க இவ்வளவு வேகமா உள்ளுக்கு வந்தானுங்க. இப்போ வந்துட்டானுங்க. வந்த உடனே அலப்போ விழுந்துருச்சு. அப்போ சிரியா கிட்ட இருந்த ஒரே ஆப்ஷன் என்னன்னா, இந்த படைப்பிரிவுகள்கிட்ட இராணுவ வீரர்கள் சிக்கினாங்கன்னா தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்படுவாங்கிறது அவங்களுக்கு தெரியும்.
ஸோ அதனால அது மிகப்பெரிய அழிவை வந்து ஏற்படுத்தும் ராணுவ தரப்பு. ஏற்கனவே 11-12 வருஷமா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, 13 வருஷமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்துருக்குறாங்க இந்த தீவிரவாதிகள் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த அச்சம்ங்கிறது அவங்கள்ட்ட இருக்கு. அந்த மாதிரியான ஒரு மோசமான இவ்வளவு தீவிரவாதிகள் உள்ளுக்கு வரும்போது, கிட்டத்தட்ட 40,000 பேர் உள்ளுக்கு வரும்போது, ஒரு சில நூறுகள்ல இருக்கக்கூடிய இந்த படை வீரர்கள் வந்து எதிர்த்து சண்டை போட்டாங்கன்னா, சிக்குனாங்கன்னா கழுத்தை வெட்டி கொல்லுவானுங்க. அதையே பெரிய அளவுக்கு ப்ரொபகண்டா பண்ணுவானுங்க. மக்கள் மத்தியில மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்குவானுங்க. ஸோ அதனால வந்து அதை அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக அவங்க வந்து பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது நம்ம நம்ம எதிர்பார்த்தது என்னன்னாக்க, ஏதோ ஒரு இடத்துல வந்து இவங்க தடுத்து நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஆனா அது நடக்காம போயிடுச்சு. என்னன்னா ஃபர்ஸ்ட் அலப்ப விழுந்தது. 48 மணி நேரத்துல அலப்ப விழுந்தது. அலப்ப விழுந்து 48 மணி நேரத்துல ஹமா நகரம் விழுந்து. ஹமா நகரத்துல பெரிய அளவுக்கு படை பிரிவுகளை கொண்டு வந்து நிறுத்தி இருந்தாங்க, டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க. அப்ப அங்க ஒரு பெரிய சண்டை நடக்கும், அந்த நகரத்துக்குள்ள விடாம தடுப்பாங்க அப்படிங்கிற இடத்துல பின்வாங்கிட்டாங்க. ஹமாவை விட்டு கொடுத்துட்டு பின்வாங்கி ஹோம்ஸுக்கு வந்தாங்க. ஹோம்ஸுக்கு வர்ற வழியில ரஷ்யா பெரிய அளவுக்கு அந்த தடுப்பு நடவடிக்கைகள்ல ஈடுபட்டுச்சு. இந்த தீவிரவாதிகள் இவ்வளவு வேகமா வர்றதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கையில ஈடுபட்டு ஒரு யூப்ரிட்டிஸ் நதியில வர்ற ஒரு பிரிட்ஜை வந்து அடிச்சு உடைச்சுது. ஆனாலும் அவனுங்க உள்ளுக்கு நுழைஞ்சிட்டாங்க. நுழைஞ்சிட்டு ஹோம்ஸுக்கு வந்தானுங்க. ஹோம்ஸ் அவங்களுடைய ரெட் லைனா இருக்குங்கிறது தான் எல்லாரும் எதிர்பார்த்தது. ஆனா ஹோம்ஸ்ல ஸ்டாண்ட் ஸ்டில்லா ஒரு 2 நாள் நின்னதுக்கு அப்புறம் ஹோம்ஸை விட்டுட்டு படைப்பிரிவுகள் வெளியேறிட்டாங்க. அது ஏன் பண்ணாங்கங்கிறது தெரியல. கம்ப்ளீட்டா வந்து அவங்க இதுல என்னன்னா சண்டையே போடல, யாருமே சண்டை போடல, சண்டை போடாம விலகி விலகி வந்துட்டாங்க. அதுதான் நடந்திருக்கு. அதுக்கடுத்து ஹோம்ஸ் விழுந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டானுங்க, நேரா டமாஸ்கஸ் வந்துட்டானுங்க. டமாஸ்கஸ்லயும் பெரிய அளவுக்கு போர் நடக்கல, சண்டையே நடக்கல. அவங்க வந்து படைப்பிரிவுகள் கைவிட்டுட்டாங்க, வெளியேறிட்டாங்க. உள்ளுக்கு வந்தாக்க அசாதே வெளியேறிட்டாரு. ஸோ அசாது வெளியேறிட்டாருங்கிறது தான் தகவல். ஸோ இன்னைக்கு அவனுங்க கம்ப்ளீட்டா வந்து அரசாங்கத்தை வந்து புடிச்சிட்டானுங்க. இப்போ ஏன் இதெல்லாம் பண்ணாங்கங்கிறது இன்னமும் வந்து குழப்பமா இருக்கு. ஏன் இவ்வளவு எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு 12 13 வருஷமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், எப்படி சண்டையே பிடிக்காம இந்த தீவிரவாதிகளை அனுமதிச்சிட்டாங்க அப்படிங்கிறது இன்னமுமே வந்து ஆச்சரியமா தான் இருக்கு. இப்ப இதுதான் இந்த வேகமா வந்ததனுடைய பின்னணியில என்ன நடந்திருக்குன்னா, ஒரு வாய்ப்பு என்னன்னா, இவங்களால வேகமா டிப்ளாய் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கு. ஏன்னா இவ்வளவு 40,000 தீவிரவாதிகள் உள்ளுக்கு வர்றாங்க, சொபஸ்டிகேட்டடான வெப்பன் வச்சிருக்கிறாங்க. அவங்கள தடுத்து நிறுத்தணும்னா மிகப்பெரிய போர் நடக்கும். அந்த போரை நடத்தக்கூடிய வலு சிரியா அரசாங்கத்துக்கு இல்லைங்கிறது கிளியரா தெரியுது. ஏன்னா அவங்க ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கிறாங்க. சிரியாவினுடைய அந்த கோலன் ஹைட்ஸ் பகுதியில பெரிய அளவுக்கு படை துருப்புகளை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அங்க விட்டுட்டு அவங்களால வர முடியும். ஸோ அதனால அவங்களுக்கு தேவையான அளவுக்கு படை துருப்புகள் இல்லை. ஆனா அவங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கலாம். அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி ஈரான்கிட்ட கேட்டிருக்கலாம், ஈராக்கு கிட்ட கேட்டிருக்கலாம். ஆனா அதெல்லாம் பண்ணல. அப்ப அதெல்லாம் பண்ணல. அதனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்ததுங்கிறத நம்மளால உறுதியா சொல்லவே முடியல. ஏன் சிரிய அரசாங்கம் கேட்கவே இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கான விடை வந்து இல்லை. அதே மாதிரி ஒருவேளை கேட்டிருந்தால் கூட இது எல்லாமே வந்து 10-13 நாளுக்குள்ள நடந்துருச்சு. இந்த விஷயங்கள் வந்து 13 நாளுக்குள்ள நடந்துருச்சு. ஒருவேளை வந்து இவங்க எதிர்த்து சண்டை கட்டிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் ஒரு மாசமாவது தாக்கு பிடிச்சு இழுத்துருக்கோம். ஆனா இந்த ஒரு மாசம் தாக்கு பிடிக்காம இவங்க வந்து பின்வாங்கி வந்ததுனால வேகமா வந்து இந்த நகரமே விழுந்து போச்சு, அரசாங்கமே விழுந்துச்சு. இவங்க டிப்ளாய் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சிரியால இருந்து உதவி கோரியிருந்தால் கூட ஈரான்ல இருந்து படைகள் வந்து இறங்கி அவங்க வந்து எதிர்த்து நின்று சண்டை போடணும்னாலும் அதுக்கான டைம் வேணும். அவங்க கொண்டு வந்து படைகளை கொண்டு வந்து எதிர்த்து நின்று சண்டை போடுறதுக்கான டைம் வந்து வேணும். இப்ப அதற்கான டைம் வந்து இங்க கிடையாது. அவ்வளவு வேகமா இந்த தீவிரவாதிகள் உள்ளுக்கு வராங்க. அது ஒரு காரணம். பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் நாளே சொன்னாங்க நாங்க வந்து கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல.
அவங்க சிரியாவினுடைய எல்லையிலேயே நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாப்புலர் மொபிலைசேஷனுடைய கமாண்ட் சென்டர்ல இருந்து அறிவிச்சுட்டாங்க. அவர் இதனுடைய தலைவர் வந்து அறிவிச்சிட்டாரு, நாங்க வந்து சிரியாக்குள்ள போகல, ஈராக்குடைய பார்டர்ல தான் நிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்புக்காக. அது ஏன் நடந்ததுங்கிற அந்த கேள்வி இன்னும் விடை தெரியாத கேள்வியா. ஒருவேளை அவங்க உள்ளுக்கு வந்திருந்தாங்கன்னா ஓரளவுக்கு சண்டை பிடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஈரானும் வரல, ஈரானுடைய படை துருப்புகள் வரல, சிரியா கோரிக்கையே வைக்கல. சோ இப்ப இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னு இன்னமுமே புரியல. ரஷ்யா வந்து என்ன பண்ணுச்சுன்னா, சோ இப்ப இதெல்லாம் வந்து நான் அந்த காரணங்களை சொல்றேன் ஏன் வந்து இது 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 தடுத்து நிறுத்த முடியலன்னா, இதெல்லாம் வர்றதுக்கு காலதாமதமாகும். அதுக்குள்ள இவனுங்க உள்ளுக்கு நுழைஞ்சிருவானுங்க. இவனுங்க உள்ளுக்கே இருந்தானுங்கன்னா மிகப்பெரிய பேரழிவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதற்காக இதை வந்து விட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க முடிவு பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்மளால திரும்ப வந்து இதை இவ்வளவு வேகமா நம்மளால வந்து படைத்துறுப்புகளை கொண்டு வந்து உதவிகளை கொண்டு வந்து இவனுங்களை தடுத்து நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது தெரிஞ்சதுனால உயிரிழப்புகளை தவிர்க்கிறதுக்காக விட்டு வெளியேறினதா தெரியுது. அது ஒரு காரணமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு. இன்னொரு காரணம் என்னன்னா, ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இதுல ஒருவேளை வந்து ட்ராப் வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து உள்ளுக்கு நுழைஞ்சு இவங்க சண்டை போட ஆரம்பிச்சிருந்தாங்க, ஆல்ரெடி அமெரிக்காவினுடைய போரை வந்து தொடுக்கிறதுக்கான முகாந்திரங்கள் அங்க இருக்கு. அவங்க ஏற்கனவே பேசிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல் வந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதலுக்கு ஏற்கனவே போயிருக்கு. ஸோ அதனால வந்து ஒருவேளை இவங்க வந்து சிரியாக்குள்ள வந்து படைத்துறுப்புகளை இறக்கி சண்டை போட ஆரம்பிச்சாங்கன்னா இஸ்ரேல் நேரடியா இந்த போருக்குள்ள வந்து தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு சிரிய அரசாங்கத்திற்கு எதிராக. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் வந்ததுன்னா இஸ்ரேலையும் எதிர்கொள்ளணும், இந்த தீவிரவாதிகளையும் எதிர்கொள்ளணும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. இப்போ ஏற்கனவே ரஷ்யா வந்து யுக்ரைன்ல மிகப்பெரிய அளவுக்கு போரை நடத்திட்டு இருக்கு. நேட்டோ வந்து படைத்துறுப்புகளையே இறக்குங்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்கு. இவங்க இங்க வந்து அவங்களுடைய படைத்துறுப்புகளை அனுப்பி ஏர்ஃபோர்ஸ பெரிய அளவுக்கு இங்க வந்து டிப்ளாய் பண்ணி தாக்குதல்ல ஈடுபடும் போது இங்க பண்ண இதே மாதிரியான சூழ்ச்சிகரமான வேலையை அவனுக்கு வந்து அங்க பண்றதுக்கான வாய்ப்பு. ஸோ அதனால அவங்களையும் ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணுங்கிறத இந்த ஸ்ட்ராட்டஜில வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்ததுன்னா மிகப்பெரிய சிக்கல்ல ரஷ்யாவும் மாட்டோம், ஈரானும் மாட்டோம். ஸோ அதனால இது ஒரு பெரிய ட்ராப்பா வந்து நமக்கு செட் பண்ணியிருக்காங்கிறது புரிஞ்சதுனால விட்டு கொடுத்துட்டு வெளியேறிட்டு பின்னாடி பாத்துக்கலாம் அப்படிங்கிற இடத்துல இருந்து அவங்க அட்வைஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எந்த பின்னணியில நம்ம சொல்றோம்னா, ஃபர்ஸ்ட் 2 days அந்த ஃபர்ஸ்ட் அலப்போ வந்த வரைக்கும், ஹமா வர்ற வரைக்குமே ரஷ்யாவினுடைய போர்க்கப்பல்களினுடைய தாக்குதல் வந்து கடுமையா இருந்துச்சு. பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்தினாங்க. அவங்களுடைய காலம் வர்றது, அந்த தீவிரவாதிகள் வர்ற காலமே பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்தினாங்க. ஆனா அதுக்கப்புறம் அது படிப்படியா குறைய ஆரம்பிச்சிச்சு. இதுல ஒரு டீல் வந்து நடந்தது, தோழர்கள் பார்த்த தோழர்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட அந்த மிலிட்டரி அகாடமி அப்போலோ அலப்போல இருந்த மிலிட்டரி அகாடமியில இருந்த ஒரு 900 சொச்சம் ஆபீசர்ஸ், ரஷ்யன் ஆபீசர்ஸ், இதற்காக வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்த ரஷ்யன் வீரர்கள், அவங்க வந்து இந்த ஹமாக்குள்ள சிக்கிக்கிட்டாங்க. ஹமாக்குள்ள சிக்கிக்கிட்டு மிலிட்டரி அகாடமியில அவங்க இருந்தவங்கள பேச்சுவார்த்தை நடத்தி, துருக்கி கூட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள வந்து விடுவிச்சு கூட்டு போனாங்க ரஷ்யா. ஸோ இப்ப அந்த டீலுங்கிறது இதுல மிக முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப துருக்கியினுடைய நெருக்கடியினால அவங்க வந்து உள்ளுக்கு வராம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. துருக்கி வந்து ரொம்ப அவசியமான கண்ட்ரியா அவங்க பார்க்கலாம். அதேதான் ஈரானுக்கும். ஈரானுக்கும் வந்து இன்னைக்கு இருக்கிற நிலையில அவங்க இந்த பகுதியில மிகப்பெரிய த்ரெட்டை எதிர்கொள்றதுனால இந்த இடத்துல எல்லாரையும் பகைச்சிக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க இல்லை. ஸோ அதனால அவங்க வந்து ஹெசிடேட் பண்றாங்க நேரடியா போய் இறங்குறதுல. ஸோ அதனால இது வந்து மிகப்பெரிய ட்ராப்பா வந்து நமக்கு மாறிடும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து விட்டு கொடுக்க சொல்லியிருக்கலாம். ஸோ நாங்க ஒன்றும் பண்ண முடியாது, இப்போதைக்கு விட்டு கொடுப்போம், பின்னாடி பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அது ஒரு வாய்ப்பு. அடுத்து வேற வாய்ப்பு என்னன்னா, இப்ப இந்த இடத்துல ஏற்கனவே இஸ்ரேலுக்கு எதிரான போருங்கிறது நடந்துகிட்டு இருக்கு.
ஸோ அதனால இந்த தீவிரவாதிகள் உள்ளுக்கு வர்றாங்கன்னா இவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்மளும் சிக்கல்ல மாட்டிப்போம். இந்த என்டிட்டி வந்து இஸ்ரேல் என்டிட்டி நம்ம மீதான தாக்குதல் ஆரம்பிச்சு போரை வந்து பெரிய அளவுக்கு விரிவுபடுத்துவோம். அப்ப நம்ம மிகப்பெரிய சிக்கலை சந்திப்போம். நம்மளால எதிர்கொள்ள முடியாது. அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு இந்த பொசிஷன்ல இருந்தே நம்ம வந்து வெளியேறிட்டு இந்த தீவிரவாதிகள் தான் இங்க இருக்கிறாங்க. இப்ப இந்த சயின்டிஸ்ட் என்டிட்டி இந்த தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலில் ஈடுபடும் போது இந்த தீவிரவாதிகள் என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத உலகத்துக்கு சொல்லணும். இப்ப இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, சிரியா மீது தாக்குதல் இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. இஸ்ரேல் இன்வேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. சிரியாவினுடைய சாவர்னிட்டிக்காகவும் சிரியாவினுடைய மக்கள் கோரிக்கைக்காகவும் ஒரு ஆட்சியை வந்து நாங்க கைப்பற்றிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீவிரவாதிகள் இஸ்ரேலுக்கு எதிராக என்ன பண்ண போறாங்கிறத உலகம் பார்க்கணும், மக்கள் பார்க்கணும். ஸோ அதை வந்து இந்த இடத்துல வந்து அவங்களால காட்ட முடியும். அப்ப இவனுங்க யாருங்கிறத மக்களுக்கு தெளிவுபடுத்தலாம். பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியிலையும் இவனுங்களுக்கு ஆதரவு இருக்கு. பலரும் வந்து இதுல டிஃபெக்ட் ஆயிருக்கிறாங்க. நம்ம இவ்வளவு காலம் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த காசா போரை வந்து நேர்மையா அணுகி செய்திகளை வெளியிட்டு இருந்தவங்க இன்னைக்கு முழுக்க முழுக்க அசாதுக்கு எதிரான நிலைப்பாட்டுல பேசிக்கிட்டு இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். சோ அசாத்துக்கு எதிராக பேசுறதுங்கிறது ஒரு விஷயம். ஆனா அசாத்துக்கு எதிராக பேசுறது யாருக்கு ஆதரவானதா இருக்குன்னா HDS தீவிரவாத அமைப்புக்கு ஆதரவானவர்களா இருக்காங்க. இப்ப அந்த அளவுக்கு எப்படி வந்து ஒரு மனிதன் வந்து இருக்க முடியும்? ஒரு நொட்டாரியஸ் தீவிரவாத அமைப்புக்கு ஆதரவா ஒரு இனப்படுகொலைக்கு எதிராக நான் வந்து போராடுறேன், இல்ல நான் வந்து குரல் கொடுக்குறேங்கிறவன் எப்படி வந்து இன்னொரு மிகப்பெரிய மோசமான தீவிரவாதிகளுக்கு வந்து நீங்க சப்போர்ட்டிவா இருக்க முடியும்? ஸோ அவனுங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து போகஸா நடந்திருக்கானுங்க, பொய் சொல்லிட்டு இருந்திருக்கிறானுங்க, ஏமாத்தி இருக்கிறாங்க. மக்கள் மத்தியில அவங்களுடைய கருத்துக்களை விதைக்கிறதுக்காக அவனுங்க ஏமாத்திட்டு இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. இப்போ இவ்வளவு சிக்கல் இருந்ததுனால இத எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போதைக்கு வெளியேறிடுவோம். இந்த தீவிரவாதிகள் வரட்டும். உள்ளுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவனுங்க எப்படி எதிர்கொள்றாங்கிறத பார்ப்போம். நம்ம இதுக்கு பேக்கப் பிளானா அடுத்த திட்டமிடலோட மீண்டும் வருவோம் அப்படிங்கிறத ஒரு காரணமா வச்சு இவங்க வெளியேறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு. இதுக்கு அடிப்படை ஆதாரமா நம்ம என்ன சொல்லலாம்னா நுஜாபா அமைப்பு, அதாவது ஈராக்ல இருந்து இயங்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அமைப்புல மிக முக்கியமான அமைப்பா இருக்கிற நுஜாபா நுஜாபா அமைப்பு. அந்த நுஜாபா அமைப்பினுடைய ஜெனரல் செக்ரட்டரி 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தார். நாம எதிர்பார்க்கவே இல்லை, நம்மளுடைய பாலஸ்தீன் பிரதர்ஸ்க்காக நம்ம வந்து சண்டையை நடத்திக்கிட்டு இருந்தோம், நம்மளுடைய முழுமையான சக்திகளையும் அங்க வந்து நம்ம செலுத்திக்கிட்டு இருந்தோம். அந்த டயத்துல நம்ம கூடவே இருந்தவன் நம்ம முதுகுல குத்திட்டான், நம்ம ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவன் நம்ம முதுகுல குத்திட்டான். இதற்கு மேல இவன் யாருங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா இன்றைய காலகட்டத்துல இவனை வந்து நம்மளால எதுவும் பண்ண முடியாது. நமக்கு பிரதானமானது காசா மக்களினுடைய பிரச்சனை தான். அந்த மக்களுக்கான அந்த போராட்டத்தை நம்ம தீவிரப்படுத்துவோம். இவனுங்களுக்கு ஒரு காலம் வரும், அன்னைக்கு இவனுங்களுக்கான பதிலடியை வந்து நம்ம கொடுப்போம். பழிவாங்கும் நடவடிக்கையில மீண்டும் நம்ம ஈடுபடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து 3 நாட்களுக்கு முன்னாடி அவர் சொன்ன தகவல். இப்ப இந்த தகவல் வந்ததுல இருந்து ஒட்டுமொத்தமா ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸினுடைய நிலைப்பாடு நுஜாபா அமைப்பினுடைய செக்ரட்டரி ஜெனரல் சொன்னதை வந்து நம்ம பார்க்கலாம். என்னன்னா இன்றைய சூழ்நிலையில மிகப்பெரிய த்ரெட்டை வந்து எதிர்கொள்றோம். அதனால இவனுங்களை நம்ம இப்ப வந்து எதிர்கொள்ளவே முடியாது. இவனுங்களை எதிர்கொள்றதுக்கு நம்ம போனோம்னா அவன் வந்து நம்மளை அடிக்கிறத நம்மளால தடுக்கவே முடியாது. அவன் வந்து இப்ப வீழ்ச்சியை சந்திச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துட்டோம்னா அவன் வந்து மீண்டு எழுந்தான்னா மீண்டும் இந்த பகுதியில முழுமையான ஆதிக்கத்தை செலுத்துவான். அப்படிங்கிறதுனால அவனுக்கு எதிரான போரை வந்து இப்ப நம்ம தொடருவோம். இந்த போர் முடிவுக்கு அப்புறம் நம்ம இந்த துரோகிகளை நம்ம ஹேண்டில் பண்ணிப்போம் அப்படிங்கிறது தான் இப்ப அவங்களுடைய நிலைப்பாடா இருக்கு. ஸோ இதுதான் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதையும் தாண்டி நீங்க கான்ஸ்பிரசி தியரி மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க போட்டு லாஜிக்கலா திங்க் பண்ணீங்கன்னா விட்டு கொடுத்துட்டாங்க
அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லாருமே காட்டி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். இவ்வளவு காலம் வந்து இந்த அமைப்புகளை ஆதரிச்சு பாதுகாத்துக்கிட்டு இருந்த சக்திகள், ஈரான், ரஷ்யா உட்பட, இன்னைக்கு என்ன காரணத்துக்காக இது எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்கன்னு தெரியல. ஒருவேளை வந்து உண்மையாவே அவங்களுடைய ஜியோ பொலிட்டிக்கல் நலனுக்காக காட்டி கொடுத்துட்டாங்களா, விட்டு கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்படியே நடந்திருந்தாலும் அதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சர்வதேச அரசியலை பொறுத்தளவுல இந்த காட்டி கொடுப்பு நடவடிக்கைகள்ங்கிறது தொடர்ந்து நடக்கிறது தான். ஒருவேளை வந்து அவங்க காட்டி கொடுத்திருந்தாங்க, இது இந்த ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. எந்த நாடுகள் காட்டி கொடுத்தாங்களோ அவங்களுடைய சூசைடல் அட்டம்ப்டா தான் இந்த காட்டி கொடுப்பு நடவடிக்கையில அவங்க ஈடுபட்டிருக்கும். இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்னா, இது சிரியா விழுந்தது மட்டும் இல்ல, ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு மிக முக்கியமான நாடு விழுந்தது மட்டும் இல்ல, இந்த அம்பு எங்க வருதுன்னா டெஹ்ரானை நோக்கி வருது, ஈரானை நோக்கி வருது. இந்த வீழ்ச்சிக்கு அப்புறம் அவனுங்க எங்க வருவானுங்கன்னா டெஹ்ரானுக்கு தான் வருவானு. நீங்க ஒரு இதை வந்து விட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய ஒட்டுமொத்த வீக்னஸும் எக்ஸ்போஸ் ஆயிடும். உங்களை அடிச்சாங்கன்னா இந்த பகுதியில உங்களை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. இதேதான் ரஷ்யாவுக்கும். ரஷ்யா ஒரு வேளை விட்டு கொடுத்துட்டு துரோகம் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா ரஷ்யாவுக்கு எதிரான இந்த போருங்கிறது விரிவடைஞ்சு, இந்த சக்திகளினுடைய போர் விரிவடைஞ்சு போகும்போது ரஷ்யாவால எதிர்கொள்ள முடியாது. ஸோ இதுதான் வந்து தனித்தனியா ஒவ்வொருத்தரையும் காலி பண்ற போர்ல வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவனுங்க மிகப்பெரிய த்ரெட்டை வந்து எதிர்கொண்டிருக்காங்க. கடந்த ஓராண்டு அவனுங்களை இந்த போரை வந்து அணுக முடியல. அதற்கான ஒரு சரியான வழிய ஒரு துரோகி, இஸ்லாமிய மதத்திலிருந்து வரக்கூடிய ஒரு துரோகி, எர்டோகான்கிற அந்த துரோகி திட்டமிட்டு உருவாக்கி தீவிரவாத துரோகிகளை கொண்டு வந்து இறக்கி விட்டு ஒட்டுமொத்தமும் இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை உடைக்கிறதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா இது உடைச்சிட்டானுங்கன்னாக்க ரெசிஸ்டன்ஸ் நின்றுடுமா, இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நின்றுடுமா அப்படின்னா, ஈவன் வந்து ஈரான் வந்து கைவிட்டுருச்சு, ஈவன் ரஷ்யா கைவிட்டுருச்சு, எல்லாருமே கைவிட்டுட்டாங்க அப்படின்னாலும் காசாங்கிறது 17 ஆண்டுகளா பிசீச் பண்ண பிளேஸ், கம்ப்ளீட்டா வந்து என்சர்க்கிள் பண்ணி பிசீச் பண்ணியிருந்த பிளேஸ். அங்கிருந்து ரெசிஸ்டன்ஸ் தாக்குதல் இன்னமும் நடந்துட்டு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு மேல போயும் உன்னால வந்து எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியல. நீ லெபனான்ல வந்து இந்த போரை வந்து உன்னால நடத்த முடியுமா? லெபனான் ரெசிஸ்டன்ஸ் அமைப்பை உன்னால வீழ்த்திட முடியுமா? ஈவன் வந்து அவங்களுக்கு ஈரானுடைய ஆதரவு இல்ல, இல்ல சிரியாவினுடைய ஆதரவு இல்ல, ரஷ்யாவினுடைய ஆதரவு இல்லை, அங்க இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு அவன் நாட்டை பாதுகாக்கிறதுக்காக போராடுறத உன்னால தடுக்கவே முடியாது. அதனால என்னதான் நீ வந்து இது வந்து ஒரு நெட்வொர்க்கா இருந்து இயங்கிக்கிட்டு இருந்ததை நீ அடிச்சு உடைச்சு காலி பண்ணிட்டேங்கிற அந்த மமதையில இருந்தாலும் உன்னால ஒரு காலத்துல ரெசிஸ்டன்ஸ எதுவுமே பண்ண முடியாது. இந்த போராட்டத்தை உன்னால எதுவுமே பண்ண முடியாது. சொபஸ்டிகேட்டட் ஆயுதங்கள் இல்லாம இருக்கும், அவ்வளவுதான். நீங்க வந்து ட்ரோன்கள், நவீன வகை ட்ரோன்கள் பயன்படுத்த முடியாது, நவீன வகை ஏவுகணைகள் பயன்படுத்த முடியாது. அவங்களா சொந்தமா தயார் பண்ணி பண்ணுவாங்க, சொந்தமா தயார் பண்ணி அவங்களுடைய ஆயுதங்களை பயன்படுத்துவாங்க. அதை எப்படி நீங்க தடுப்பீங்க? ஸோ அதனால இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸினுடைய அமைப்பு முறையை உடைச்சிட்டீங்க, நாடுகளினுடைய உதவிகளை வந்து தடுத்து நிறுத்திட்டீங்க, அதனால இந்த அமைப்புகளை அழிச்சொழிக்கலான்னு கனவு கண்டீங்கன்னா அது ஒரு காலத்திலயும் நடக்காது. அதை தான் நீங்க இந்த முட்டாள்தனத்தை பண்ணி தான் 75 ஆண்டுகளா ஒரு பிரச்சனை வந்தாலும் உங்களால முடிவுக்கு கொண்டு வர முடியல. காசால இன்னும் எதிர்கொண்டுகிட்டு இருக்கீங்க, ஸ்ட்ராட்டஜிக் தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கீங்க. அதுதான் மற்ற நாடுகளுக்கும் மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளுக்கும். ஸோ அதனால இதுல சர்வதேச பாலிடிக்ஸை பொறுத்தளவுல மற்ற நாடுகளை நம்பி யாருமே இங்க கிடையாது. நம்ம மக்களுக்காக நாம போராடணும்னா உலக நாடுகளினுடைய உதவி இருந்தாதான் நம்மளால போராட முடியும்னாக்க எந்த போராட்டமும் வந்து வராது. எல்லாரும் வரலனாலும் நமக்கு தேவையான விஷயங்களை உள்ளுக்குள்ளேயே பண்ணி
சுயாதீனமா இயங்கக்கூடிய ஒரு நிலையில இருந்தா மட்டும்தான் உங்களால போராட்டத்தை தொடர முடியும். அதுதான் கடந்த கால வரலாறும் கூட. அந்த பின்னணியில தான் நீங்க போராட்டத்தை தொடர முடியும். அப்படிதான் நீங்க எதிர்த்து நின்று வெற்றி அடைய முடியும். ஸோ அதனால நீங்க வந்து இப்ப இந்த நெட்வொர்க்கை வந்து அடிச்சு காலி பண்ணிட்டீங்கன்னாக்க இந்த போரை வந்து நீங்க முடிவு கொண்டு வந்துட முடியுமா? இல்ல இதற்கு மேல வந்து உங்களுக்கு ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்த அமைப்புகள் எதிர்க்காம ஓடிடுவாங்களா அப்படின்னா எதுவுமே மாற போறது இல்ல. அது தொடர்ந்து நடக்கும். ஆனா இது என்ன நடந்திருக்கு என்னங்கிறத நம்மளால உறுதியாவே சொல்ல முடியல. ஆனா பல்வேறு தகவல்கள் கசிய விடப்படுது. உண்மைகளுக்கு புறம்பான தகவல்கள் பல தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில பசரல்லா சாத் போன பிளைட் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் பரவுனுச்சு. ஸோ அதனால பெரிய அளவுக்கு மீடியா ப்ரொபகேண்டா வந்து நடக்குது. ரொம்ப வலுவான ப்ரொபகேண்டா வந்து பண்ணிட்டு தான் வந்து இந்த தாக்குதலே ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீழ்ச்சிக்கான இன்னொரு முக்கியமான காரணம் இந்த ப்ரொபகேண்டா தான். மக்கள் மத்தியில மிகப்பெரிய அச்சுறுத்தலை உருவாக்கிடுச்சு. அதனால யாருமே எதிர்த்து நின்று போராடுறதுக்கே தயாரா இல்ல. பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நொட்டாரியஸ் தீவிரவாதிகள் உள்ளுக்கு வந்தாங்க, நம்ம வந்து எதிர்க்கிறோம்னு தெரிஞ்சதுன்னா நம்ம தலைய வந்து துண்டிச்சு கொல்லுவானுங்களேன்னு பயப்படுறாங்க. ஸோ அவ்வளவு ஒரு அச்சுறுத்தலை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பா தான் இந்த அமைப்பு வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த அச்சுறுத்தல்னாலதான் அவங்களால யாராலையும் எதுவும் பண்ண முடியல. எல்லாருமே அச்சத்துக்குள்ளாயிட்டாங்க. அதுக்கு பிரதானமா உதவி பண்ணது இந்த அமைப்புகள் கூட தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருந்த ஜேர்னலிஸ்ட்னு சொல்ற தீவிரவாதிகள். தீவிரவாதிகள் தான் ஜேர்னலிஸ்டாவும் இருந்திருக்கிறாங்க. அவனுங்க தான் செய்திகளை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. நல்ல நவீன கேமராக்கள்லாம் வச்சுக்கிட்டு உடனடியா போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறானுங்க. அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஊடகமா இருக்கிற அல் ஜசீரா. அல் ஜசீரா ஊடகம் இதே தகவலை தான் பரப்பிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால இவ்வளவு பெரிய ஒரு நெட்வொர்க் மேற்கத்திய ஊடகங்கள் கம்ப்ளீட்டா வந்து இந்த தகவல்களை பரப்பி பெரிய அளவுக்கு இது பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணதுனால மக்கள் மத்தியில மிகப்பெரிய அச்சம் உருவாயிருக்கு. அந்த ராணுவ தரப்புலயும் மிகப்பெரிய அச்சம் உருவாயிருக்கு. அவங்கள்ட்ட இந்த அளவுக்கு வலுவான ப்ரொபகேண்டா மெட்டீரியல் கிடையாது. அவங்களுக்கு அந்த வலுவும் கிடையாது. அவங்க என்ன சொல்ல போனா ரொம்ப வீக் ப்ரொபகேண்டா. அவங்களால எந்த ப்ரொபகேண்டாவும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வீக்கா இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப அவசியமானது. இன்ஃபர்மேஷன் வாருங்கிறது இந்த நவீன காலத்துல ரொம்ப ரொம்ப அவசியமானது. அந்த துறை சார்ந்த வலு வந்து உங்களுக்கு வேணும். அதெல்லாம் சிரியன் ஆர்மி கிட்ட கிடையாது. அதுதான் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து வீழ்ச்சியை சந்திச்சுக்கிட்டு ஓடியே போயிட்டாங்க. இப்ப இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு வீழ்ச்சியை சந்திச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ ஐ திங்க் வந்து இது வருங்காலங்கள்ல தெரியும். யாரு துரோகம் பண்ணா, என்ன நடந்தது, எதனால இந்த மாதிரி போனாங்க, என்ன திட்டத்தோட போனாங்க, என்ன மாதிரியான திட்டத்தை வந்து இவங்க ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்து ஒதுங்குனாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம போக போக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இன்றைய சூழல்ல பல்வேறு காரணங்கள் இருக்கிறதுல நாம சில காரணங்களை சொல்லியிருக்கோம். ஐ திங்க் வந்து அந்த காரணங்கள் லாஜிக்கலா ஒர்க் ஆகுது. இதை தாண்டிய காரணங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா என்ன நடந்ததுங்கிறது யாருக்குமே தெரியாது. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு தோழர். இது அடுத்த கட்டத்தை நோக்கி எங்க போகும்னு தெரியல. ஆனா இந்த பகுதியினுடைய நாடுகள் எல்லாமே அலர்ட் ஆயிருக்கிறாங்க. குறிப்பா வந்து சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் போன்ற நாடுகள்லாம் வந்து இதுல சுத்தமா விருப்பம் இல்லாம இருக்கிறாங்க. நடந்த மாற்றத்துல இன்னமும் வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க. ஈரானியன் ஃபாரின் மினிஸ்டர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு, அங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை வந்து உருவாக்கணும், கன்சென்சஸ் உருவாக்கணும், நேஷனல் கன்சென்சஸ் பின்னணியில ஒரு அரசாங்கம் உருவாக்கி அந்த மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யுனைடெட் நேஷன்ஸினுடைய ரெசல்யூஷனை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆட்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சர்வதேச நாடுகளினுடைய பல நாடுகளினுடைய தலைவர்கள் வந்து அந்த யுனைடெட் நேஷன்ஸ் ரெசல்யூஷனை வந்து நீங்க கொண்டு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுங்க அப்படிங்கறது தான் இப்ப சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இதுல இன்னும் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, தீவிரவாதிகள்கிட்ட எப்படி வந்து நீங்க இந்த கோரிக்கை வைக்கிறாங்கிறது தான் நமக்கு தெரியல. அது எந்த அளவுக்கு சாத்தியப்படக்கூடியது அப்படிங்கிறது தெரியல. இது இன்னொரு வழியையும் திறந்து விட்டுருச்சு. தீவிரவாதிகள்னு உறுதியா தெரிஞ்சவங்களை வந்து ஆட்சி பொறுப்பு கொண்டு வந்ததன் மூலமா இஸ்ரேல் இப்ப தாக்குதல் நடத்துறத
அவங்க வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணணும்னா தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலை நடத்துறோம் அப்படிங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. அந்த வழியை வந்து திறந்து விட்டுருக்காங்க. அதே மாதிரி சிரியாக்குள்ள ஏற்கனவே அமெரிக்காவினுடைய துருப்புகள் நிக்கிறாங்க. அவங்க மீண்டும் வந்து தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்கன்னா, சிரியா மீது தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுடைய ஜஸ்டிபிகேஷன் என்னவா இருக்கும்னா ஐசிஸ் தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல் நடக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால எல்லா வகையிலையும் சிரியாங்கிற அந்த நாடு சுக்கு நூறா உடையுது, ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. ஒரு ஸ்டேட் வந்து கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிருக்கு. அதற்கு காரணமா இருந்தவங்க இதற்கான பதில வந்து வரலாறுல சொல்லிதான் ஆகணும். இதுல பல துரோகங்கள் நடந்திருக்கு, பல பேர் முதுகுல குத்தி இருக்கிறானுங்க. இது யாரு குத்துனா, எதுக்காக குத்துனாங்க, என்ன நடந்தது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வருங்காலங்கள்ல நடக்கிற நிகழ்வுகளை பொறுத்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும் போல. 2 பேரை விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம துருக்கிய பேசணும். இன்னொன்னு கத்தாரு. இந்த கத்தாரு அவங்க பண்ண அநியாயம்லாம் அயோக்கியத்தனம்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏன்னா பார்க்கும்போது தெரியுது என்னென்ன வேலை பார்த்துருக்காங்கன்னு. அவங்க 2 பேரும் தான். இப்ப நான் அதான் சொல்ல வந்தேன். நான் இதை எப்படி காலையிலேருந்து திரும்ப திரும்ப நம்ம அந்த அந்த பழைய வீடியோவை எடுத்துருங்க தோழர் அப்படின்னு முடிவு பண்ணணும். எடுத்துறணும் முடிவு பண்ண பிறகு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். எதெல்லாம் இதுக்கு பாசிபிலிட்டியா இருக்கும் அப்படின்னு. அதாவது இந்த ஒரு நீங்க நாயை ஒரு செயின்ல கட்டி அப்படியே அழிச்சிட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா, அது என்ன பண்ணும்? இப்படி இழுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். உங்க கையில நிக்காது. நான் மூடி போறேன், மூடி போறேன், மூடி போறேன். சரி போ அப்படின்னு டக்குனு அவுத்து விட்டுட்டீங்கன்னு வைங்களேன். போயிட்டு போனதுக்கப்புறம் எங்க போறதுன்னு தெரியாம நின்றும். அப்படியே பாதி தூரத்துல நின்றும். அது போல தான் இவங்க முதல் இடத்துல மட்டும் தான் வந்து அந்த நாங்க உள்ள வர்றோம், உள்ள வர்றோம், உள்ள வர்றோம் 30,000 பேர் இருக்கணும், 40,000 பேர் இருக்கணும் அப்படியே முண்டுனாய்ங்க. அது வந்து இதுல மட்டும் தான் நீங்க சொன்ன மாரி சண்டை நடந்தது அலப்போ, அந்த ஹமால மட்டும் தான். அப்புறமேல ஃபுல்லா தொறந்து விட்டாய்ங்க. போங்கடா! என்ன வேணா பண்ணுங்க. அப்படிதான் நான் அப்படித்தான் பார்க்குறேன். போ! போ! என்னதான் பண்றேன்னு நான் பார்க்குறேன் போ! அப்படின்னு தொறந்து விட்ட மாரி தான் இருக்கு. போயிட்டாய்ங்க. நான் வந்து ஒரு 7, 8 பாயிண்ட்லாம் எழுதி, இத்தன ஃபேக் நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் டெலிகிராம்ல. அப்போ ஒரு தோழர் சொன்னாரு, "தோழர் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். ஆனா இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணுங்க. இது எல்லாமே நடக்கும் பாருங்க நீங்க." அப்படின்னு சொன்னாரு. அது எங்கேருந்து அப்படி நடந்தது சொன்னாருன்னு தெரியல. கரெக்ட்டா பஷர் அல் ஆசத் விடிஞ்சு பார்த்தா அவரு ஊர விட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் இன்னைக்கு வந்து ஈராக் தன்னுடைய எம்பசி டோட்டலா காலி பண்ணுது. அங்க இருக்காது. எங்க எம்பசி இருக்காதுன்னு ஈராக் சொல்லிருச்சு. ஸ்டாஃப் எல்லாத்தையும் நாங்க லண்டன் எம்பசிக்கு மாத்துறோம். ஆஃபீஸே கிடையாது இனிமே அப்படின்ருச்சு. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதுல இன்னும் பெரிய காமெடியான விஷயம் என்னன்னா, 2017ல இன்னைக்கு யார வந்து இவங்க ஹெட்ன்னு சொல்றாங்களோ, அல் கெய்தாவோட இந்த சீஃப் இவர் தான் வந்து நாட்டோட ஹெட் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த ஆள 2017ல தேடப்படும் குற்றவாளியா அறிவிச்சு 10 மில்லியன் ரிவார்டு அறிவிச்சிருக்குது. அ சிரியால இருக்கக்கூடிய அமெரிக்க எம்பசி. அதுவே 2 நாளைக்கு முன்னாடி அதே ஆள கூப்பிட்டு சிஎன்என்ல பேட்டி எடுத்திருக்காய்ங்க. வால் ஸ்ட்ரீட் ஜர்னல்ல பேட்டி எடுத்திருக்காய்ங்க. இந்த அயோக்கியத்தனத்த அவங்க இப்ப மட்டும் பண்ணல. 80களோட இறுதியிலயும் இதே அயோக்கியத்தனத்த பண்ணாய்ங்க. சோவியத்திய ரஷ்யாவ விரட்டுன பின் லேடன் அப்படின்னு பெருமையா. இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு இவங்கள்ட்ட. இப்ப நம்ம இதுல பார்க்கும்போது இன்னும் ஒரு இது இருக்கு. பெப்பே எஸ்கோபர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு இது போட்டிருந்தாரு. ஒரு ரஷ்யன் டெலிகிராம் சேனல் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, சிரியால இருந்து அ அந்த 9 வருஷமா இருந்த மிலிட்டரி இத குளோஸ் பண்ணிட்டு ரஷ்யாவே வெளியேறுது அப்படின்னு. அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? அது வெளியேறுனா மிகப்பெரிய அது வந்து ஒரு ராஜதந்திர ரீதியான தோல்வி அப்படின்னு இவரே எழுதியிருக்காரு. பெப்பே எஸ்கோபர். அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஈராக் எம்பசிய காலி பண்ணிட்டு லண்டன் எம்பசிக்கு போறானுங்கன்னு சொன்னீங்க. லெபனான்ல இருக்கிற எம்பசிக்கு அவங்க ஆட்களை அனுப்புறாங்க. அது ஒரு சிறு திருத்தம். அதே போல இப்போ வேற வழி இல்லை. இப்ப நீங்க வந்து ரஷ்யா வந்து தன்னுடைய பேஸ வந்து வித்ட்ரா பண்றதை தவிர வேற வழி கிடையாது. நீங்க எப்படி வந்து அந்த நாட்டினுடைய அனுமதி இல்லாம நீங்க பேஸ வச்சுக்க முடியாது. அமெரிக்கா மாதிரி அமெரிக்கானா வச்சுக்கிட்டு இருக்கு, இப்பவும் வச்சுக்கிட்டு இருக்கு. யாருடைய அனுமதியும் இல்லாம அந்த பேஸ வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ரஷ்யா அப்படி வச்சு இது வரைக்கும் வழக்கம் கிடையாது. அந்த நாட்டினுடைய அனுமதியோட தான் வந்து ரஷ்யா வந்து வச்சுக்கும். ஸோ அதனால அது வெளியேறதை தவிர வேற வழி கிடையாது. அதுகிட்ட எதிர்த்து இந்த தீவிரவாதிகள் போய் அந்த பேஸ் எல்லாம் தாக்குதல் நடத்துற அளவுக்கு தைரியமானவனுங்க கிடையாது. நடத்துனானுங்கன்னா என்ன நடக்கும்னு அவனுங்களுக்கு தெரியும். ஸோ அதனால அந்த வேலையெல்லாம் ஈடுபட மாட்டானுங்க. அப்படியும் நடத்த போறானுங்கன்னா அது நேட்டோவினுடைய தூண்டுதல்ல தான் பண்ணுவானுங்க. பண்ணானுங்கன்னா அதற்கான எதிர்வினைகளை அவங்க சந்திப்பானுங்க. ஸோ அதனால அந்த அளவுக்கு டேரிங்கான ஆட்கள் வந்து இவனுங்க கிடையாது. இன்னைக்கு முகமூடி போட்டுக்கிட்டு வரானுங்க. தீவிரவாதிகள் முகமூடி போட்டுக்கிட்டு எப்படி ஆப்கானிஸ்தான்ல வந்து ஆட்சிக்கு வந்தானுங்களோ அதே மாதிரி இங்க வந்திருக்காங்க. இப்போ இது நீங்க இது இது எவ்வளவு காலம் நீடிக்கும்? என்ன மாதிரியான
பிரச்சனைகள் வந்து உருவாகும். இன்னும் ஒரு 1 இயர், 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த நாடு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் தோழர் பார்க்கணும். ஆனா, கண்டிப்பா வந்து நல்ல நிலையில இருக்காது. ரொம்ப ரொம்ப மோசமான நிலைக்கு இந்த நாடு போயிடுங்கிறது மட்டும் உறுதியானது. ஆ, அப்புறம் நீங்க அந்த இத பத்தி யுஏஇ அப்புறம் சவுதி அரேபியா பத்தி சொல்லியிருந்தீங்கல்ல. அதுல யுஏஇ இன்னைக்கு சொல்லியிருக்கு, அவங்க தரப்புல இருக்கக்கூடிய அந்த யுஏஇ உடைய அந்த பிரசிடென்ட்க்கு அட்வைசரா இருக்கிற ஒருத்தர் வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, ம் ஒரு நாட்டினுடைய நிர்வாகத்தையும், ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை, ராணுவத்துறைய நீங்க சொல்ற மாரி ஒரு தீவிரவாதிகள், ஆயுத குழுக்கள் தீவிரவாதிகளுக்கு குடுக்கணும் அப்படின்றது கொஞ்சம் கூட எங்களால ஏத்துக்கவே முடியாது. அதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. இது வந்து சரியான அரசியலமைப்பு தீர்வ தான் நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு வேகமா அத வந்து சொல்றாரு. அதே நீங்க வந்து எர்டோகன் பேசுனத கவனிங்க. எர்டோகன் வந்து அந்த நிலத்தில எங்களுக்கெல்லாம் எந்த விருப்பமும் இல்லங்க. அந்த மக்களே முடிவு பண்ணட்டு விடுங்க அப்படின்னு ஏதோ பெரிய இவரு மாரி துறவி மாரி பேசுறாப்புல எர்டோகனு. ஆனா இவங்க பதறாய்ங்க. யாரு? யுஏஇ. கத்தாரு வாயே திறக்கல. சோ அப்ப நீங்க சொன்ன பிறகு நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, அ அவங்க அலோ பண்ணதுல இன்னொன்னையும் நான் ஃபீல் பண்றேன். இத்தன ஆட்கள இப்போதைக்கு நம்மளால முடியாதுன்னு எய்தர் அவங்க வந்து அவங்க அது வந்து ஈரான், ரஷ்யாவோட தோல்வியாவே இருக்கட்டுமே. ஏன்னா நம்ம தோல்வின்னு சொல்றது தான் சரியா இருக்கும். அவங்களோட தோல்வியாவே இருக்கட்டுமே. அவங்க தொறந்து விட்டு அத்தன பேரும் இந்த எண்ட் வரைக்கும் வந்ததுக்கப்புறம், அவிங்களுக்கு இன்க்ளூடிங் நீங்க சொன்ன மாரி சவுதி அரேபியாவுக்கு என்ன பயம் வந்திருக்குன்னா, என்னடா சிரியா இருக்கு நமக்கு பிரச்சனை இல்லன்னு நெனச்சோம். அதெல்லாம் அவிங்க பார்த்துக்குவாய்ங்க. சண்டை அவங்க வீட்டோட போயிரும்னு நெனச்சேன். இப்ப அவன் வீடு பத்தி எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. சாம்பல் ஆயிருச்சு. அடுத்து நம்ம வீட்ல தான் தீ பிடிக்கும்னு சவுதி அரேபியா இப்ப பயப்பட ஆரம்பிச்சிருக்கு. யுஏஇ பயப்பட ஆரம்பிச்சிருக்குன்னு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? உண்மைதான் தோழர். இந்த பகுதியில இருக்கிற எல்லா நாடுகளுமே இன்னைக்கு அச்சத்துல தான் இருக்காங்க. ஏன்னா இந்த ஃபெனடிக்ஸ் வந்து எந்த வரையறைக்குள்ளேயும் வரமாட்டாங்க. இப்ப இன்னைக்கு இன்னைக்கு என்ன நடக்கும்னு பாருங்க. இப்ப இவனுங்களுக்கு ஆட்சி பொறுப்பு வர்றதுக்கான அனுமதிய வந்து வழங்கி எல்லாத்தையும் உள்ளுக்குட்டு கொண்டு வந்துட்டாங்க. இவனுங்க கூட டீல் வந்து அமெரிக்கா பேசி இவனுங்க கூட உறவுகள வச்சுப்பாய்ங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டாய்ங்க. இந்த தீவிரவாதிகள அழிக்கிறதுக்கான போர அவனுங்க ஆரம்பிப்பானுங்க. அழிச்சு முடிச்சுட்டு ஒரு நியூட்ரலான ஒரு ஒரு மாடரேட்டான ஆள கொண்டு வந்து அங்க நியமனம் பண்றது தான் அவனுங்களுடைய திட்டம். இப்ப அசாத வந்து அவனுங்களால வெளியேத்த முடியல. அதற்காக தீவிரவாதிகள பயன்படுத்தி தீவிரவாதிகள் மூலமா வெளியேத்திட்டானுங்க. இனிமே தீவிரவாதிகள அழிச்சு இந்த நாட்ட வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துருவாங்க. இப்ப அதற்கு அடுத்த போருங்கிறது எங்க எத நோக்கி போக போகுதுன்னா, இப்போ அவனுங்க மேற்கத்திய அணியினுடைய நிலைப்பாடு, இல்ல இஸ்ரேலினுடைய நிலைப்பாடு, அவங்களோட திட்டமிடல் எல்லாமே என்னன்னா, இந்த தீவிரவாதிகளை அழிக்கிறதுங்கிறது இனிமே ஜஸ்டிஃபிகேஷன் ஈஸியா பண்ணலாம். ஏன்னா இவனுங்க மக்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடிய குடுப்பானுங்க. ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் வந்து கண்டிப்பா நடக்கும். அதெல்லாத்தையும் காரணமா வச்சு இவனுங்க மீது தாக்குதல் நடத்துனா, பஷர் அல் ஆசாத்துக்கு எப்படி ஆதரவு குடுத்தாங்களோ, அந்த மாதிரி உலகத்துல யாரும் ஆதரவு குடுக்க போறது இல்ல. ரஷ்யாவோ, ஈரானோ யாருமே வந்து புரொடெக்ட் பண்ண போறது இல்ல. இவனுங்கள அழிக்கிறது ஈஸி. ஸோ அதனால இவனுங்களுக்கு எதிரான போர வந்து தொடுக்கிறதும் ஈஸி. அத ஜஸ்டிஃபை பண்றதும் ஈஸி. இவனுங்கள அழிக்கிறதும் ஈஸி. ஆனா பஷர் அல் ஆசாத்த பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாது. அதற்காக தான் இந்த மாதிரியான ஒரு குறுக்கு வழிய பயன்படுத்தி அவர வெளியேத்திட்டானுங்க. இனிமே அவனுங்கள வந்து ஈஸியா அந்த போர நடத்தி, இவனுங்கள வெளியேத்திட்டு, தங்களுக்கு தேவையான ஆட்சிய அங்க கொண்டு வந்து நிலைநிறுத்துறது தான் அவனுங்களோட திட்டமிடல். சோ அத நோக்கி தான் வந்து இது நகருது. இதுல எனக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்ன இருக்குன்னா, இந்த தோஹால நடந்த ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங். இந்த மீட்டிங் நடந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே ஒட்டுமொத்தமா தலைகீழ் மாற்றம் அடைஞ்சிருக்கு. இதற்கு முன்னாடி ஈரானியன் ஃபாரின் மினிஸ்டர், சிரியன் ஃபாரின் மினிஸ்டர், ஈராக்கி ஃபாரின் மினிஸ்டர் அவங்க 3 பேரும் சந்திச்சு பேசுறதுங்கிறது ஒரு மிக முக்கியமான முடிவு எடுக்க போறாங்கங்கிறது தான் பெப்பே எஸ்கோபார் வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா கம்ப்ளீட்டா அதுக்கு ஆப்போசிட்டா அன்னைக்கு நடந்திருக்கு. எதுவுமே வந்து அவங்க முடிவு எடுக்கல. அப்படின்னா சம்திங் ரியலி பேட். ஏதோ நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? இதுக்கு பின்னாடி என்னென்னலாம் பிரச்சனைகள் இருந்திருக்கு? உண்மையாவே உங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இருந்ததா? இத விட பலமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பின்னடைவுகள சந்திப்போங்கிறதுனால விட்டு குடுத்துட்டாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா இந்த இந்த 2 மீட்டிங்ல மிக முக்கியமான மாற்றம் நடந்திருக்கு. ஏதோ மிகப்பெரிய சிக்கல்ல இருந்து இவங்க தப்பிக்கிறதுக்காக இந்த முடிவு எடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. பெப்பே எஸ்கோபர் சொன்னதெல்லாம் நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். அவரு வந்து இயர்லி மார்னிங்ல ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாரு. அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திருப்பீங்க. இருங்க அது இதுல இருக்குன்னு நெனைக்கிறேன். எடுத்து வரேன். எல்லாரும் உட்கார்ந்திருப்பாங்க. ரொம்ப அப்செட்டா ஆப்போசிட்ல 2 பேரும் உட்கார்ந்திருப்பாங்க. அதாவது வந்து
லவ்ரோவும் இந்த பக்கம் வந்து அர்காசியும் ஈரான் அண்டு இவருடைய ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள். அந்த ஒரே ஒரு டேபிள் மட்டும் காலியா எல்லாரும் எழுந்திரிச்சு போவாங்க. அப்போ அத எழுதி போட்டிருந்தாரு. இனி நம்ம கையில எதுவுமே இல்ல அப்படின்னு ஃபீல் ஆகும்போது, இப்படிதான் அந்த டேபிள் இருக்கும் அப்படின்னு எழுதியிருந்தாரு இவரு. யாரு பெப்பே எஸ்கோபார். எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. ஏன் இப்படி எழுதியிருக்காரு அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அதான் நடந்துச்சு. அதுக்கப்புறமேல தான் இன்னும் அந்த ஏமன்ல இருந்து ஒரு ட்விட்டர்ல ஒருத்தர் எழுதிட்டு இருப்பாப்ல. அவர் ரொம்ப தெளிவா முதல்ல இருந்தே எழுதிக்கிட்டே இருப்பாப்ல. ஏமன்ல இருந்து எழுதுறவரு. நீங்க வந்து அ இவங்கள நம்பாதீங்க, சிலர நம்பாதீங்க. இன்னும் சிரியா விழுந்துச்சுன்னா நமக்கு ஆபத்து ஆபத்துன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாரு. அவரும் என்ன சொன்னாப்லன்னா, இது வந்து நீங்க நல்லா கவனிங்க. இது வந்து போர் நடந்து இந்த ஆட்சி மாற்றம் நடக்கல. இது டோட்டலாவே அப்படியே விட்டு குடுத்துட்டு வெளில போய்ட்டாங்க. சோ, அப்ப இத வந்து ஒரு அக்ரீமென்ட்டா தான் நீங்க சொல்லணும். இத வந்து நீங்க ரெஜிம் சேஞ்சுன்னு சொல்றத விட, அது அக்ரீமென்ட்ல ஏதோ ஒரு அக்ரீமென்ட்ல அவர் ஒத்துக்கிட்டு வெளில போய்ட்டாரு. அப்படின்னு தான் அவரு திரும்ப திரும்ப சொல்றாரு. இத கேட்கிற தோழர்கள் எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல. நம்ம அக்ரீமென்ட் நம்ம வந்து ஏதோ பூசி முழுகுறோம். அப்படின்னு நெனச்சிடக்கூடாது. இது வந்து ஒவ்வொருத்தரோட இல்ல இல்லைங்க. ம். இதுல பூசி மொழுகுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லைங்க. இப்படி எப்படி வந்து ஒரு அரசாங்கம் வந்து விழ முடியும்? விழறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இல்ல இதுல இன்னமும் அவரு 11, சொல்றாரு. 13 வருஷமா சண்டை போட்டவைங்க, ம். எப்படி வந்து 10 நாள்ல வந்து விட்டு குடுத்துட்டு ஓட முடியும்? அது நடக்காதுல்ல. அப்ப நடந்திருக்குன்னா, சம்திங் ரியலி பேட். ஏதோ பயங்கர மோசமான விஷயம் வந்து ஏதோ நடந்திருக்கு. அது என்ன நடந்திருக்குங்கிறது தான் நமக்கு தெரியல. ஆனா ஏதோ ரொம்ப மோசமான விஷயம் நடந்திருக்கு. இல்ல நீங்க சொல்ற மாரி அது யாரு காட்டி இல்ல குடுத்தாங்க? நீங்க சொல்ற இல்ல மாரி அங்க ஒருவேள வந்து இது ஸ்ட்ராடஜிக்கான ஒரு வித்ட்ரால் பண்ணியிருக்காங்களா? அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. இது போக போக தான் தெரியும். இதனுடைய விளைவுகள்ங்கிறது, என்ன மாதிரியான விளைவுகள பின்னால ஏற்படுத்துது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து சொல்லணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இதுல பெரிய அளவுக்கு ராணுவ துருப்புகள் வந்து பாதிப்புக்கு உள்ளாகாமலே இந்த போர வந்து போரே நடத்தல. போரே நடத்தாம ராணுவ துருப்புகள் வெளியேறிட்டாங்க. இப்ப இந்த ராணுவ துருப்புகள் எதற்காக அப்படி வெளியேறுனாங்கங்கிறது மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு. அப்போ என்ன என்ன பின்னணியில இவங்க வெளியேறி இருக்கிறாங்க? மீண்டும் வந்து இந்த தீவிரவாதிகள வந்து இவங்க அழிச்சதுக்கு அப்புறம், இவங்க உள்ளுக்கு வந்து நாட்ட கைப்பற்றுறதுக்கான முடிவுல வெளியேறுனாங்களா? இன்றைய காலகட்டத்துக்கு நம்ம இதுலேருந்து வெளியேறது தான் சரியான முடிவுங்கிறதுனால வெளியேறுனாங்க. என்ன பண்ணி எதற்காக வெளியேறுனாங்கங்கிறது தெரியல. ஆனா, ரொம்ப மோசமா ஏதோ வந்து நடந்திருக்கு தோழர். அதான் இது வந்து கிட்டத்தட்ட ஏன்னா இப்ப நடக்கிறது வந்து 3ஆம் உலகப் போர் தான். ஏன்னா எங்கெங்க பிரச்சனை வந்திருக்குது, என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்கு, இதுல எல்லாத்துலயும் எல்லா பிளேயர்ஸும் தொடர்புல இருக்கிறவங்க. உங்களுக்கு எதிரான பிரச்சனைகள் வந்து கூர்மைப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. சோ, அதனால இதுல என்ன நடந்திருக்குன்னு நம்மளால யூகிக்க கூட முடியல. ஆனா ரொம்ப மோசமா ஏதோ நடந்திருக்கு போல. அது மட்டும் உறுதியா தெரியுது. இந்த கவுண்டிங்லயும் ஒரு சேஞ்ச் சொல்லிட்டே இருக்காங்க. என்னன்னா, நான் 2 இடத்துல பார்த்தேன். 2லேருந்து 3,00,000 வீரர்கள வச்சிருக்குது சிரியா. அவிங்க வந்து 20,000லேருந்து 30,000 பேரு தான். 50,000 பேர் கூட வச்சுக்கங்க. இந்த 2,00,000 பேர் சேர்ந்து 50,000 பேர எதிர்க்க முடியாதுன்னு நீங்க எத வச்சு சொல்றீங்க? அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்ப சிலர் என்ன சொல்றாங்க, அது போற போக்குல இது பண்றது தானே. ரஷ்யாவும், ஈரானும் தான் அவங்கள போட்டு குடுத்துருச்சு அப்படின்றாங்க. எனக்கு என்னன்னா, ரஷ்யாவும், ஈரானும் ஏன் அவங்கள போட்டு குடுக்கணும்? 10 வருஷம் வந்து நம்ம இந்த போர் தொடங்குறதுக்கான காரணத்த பத்தி நீங்க பேசும்போது சொல்லியிருப்பீங்க. அ சவுதி, யுஏஇ, இந்த கத்தார் இது போன்ற நாடுகள்லாம் இங்கேருந்து பைப்லைன் போட்டு சிரியா வழியா துருக்கியிலேருந்து கொண்டு போகணும்னு நெனைக்குது. அந்த ரூட்ட வந்து ரஷ்யா பயன்படுத்தணும்னு நெனைக்குது. அதனால ரஷ்யாவுக்காக ஆதரவா தான் அவர் வந்து இந்த ரூட்ட அனுமதிக்க மாட்றாரு. பஷர் அல் ஆசத்ன்னு நம்ம பேசியிருப்போம். இப்போ என்னோட கேள்வி, அவ்வளோ 10 வருஷம் இவங்களுக்காக உண்மையா தான் இருந்திருக்கிறாரு. பஷர் அல் ஆசத். அவர எப்படி இவங்க காட்டி குடுப்பாங்க? இல்ல காட்டி குடுத்துட்டாலும், நாளைக்கு இவங்களுக்கு அதனால ஸ்ட்ராட்டஜி மிஸ்டேக் தானே ஆகும். எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன மாரி காட்டி குடுத்ததா நான் ஃபீல் பண்ணல. அ இதையும் ஒரு ஸ்ட்ராட்டஜியா ஃபீல் நான் யோசிக்கிறேன். நம்ம கை வந்து மிகவும் டவுனா இருக்கு. இங்கேருந்து வெளியேறிருவோம். இப்போதைக்கு நீங்க சொல்ற மாரி இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணோம்னா நமக்கு தான் நஷ்டம். ஏன்னா ஃபுல் என்கேஜ்மென்ட்ல அ உள்ளுக்குள்ள யாரும் வெளியில வர முடியாது. எங்கேருந்து? பாலஸ்தீன் தரப்புல. ஹெஸ்புல்லா எவ்வளோ டைட்டா நாட்கள் ஆக, ஆக எவ்வளோ டைட்டாக போகுது ஹெஸ்புல்லா அப்படின்றது யாருக்கும் தெரியல. ஏன்னா அவங்களோட கரஸ்பாண்டன்ட்ஸ் எல்லாம் ம் ஹீப்ரு லாங்குவேஜ் கரஸ்பாண்டன்ட்ஸ் எல்லாம் தெளிவா சொல்றாங்க. நீங்க வந்து இதுவரைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய முற்றுகைய வந்து இது மேல நடக்கும். ஹிஸ்புல்லா மேல. அவங்களுக்கு எதுவுமே போகாது. மெடிட்டரேனியன் ஸீ டோட்டலா நாங்க லாக் பண்ணிருவோம். அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இவ்வளோ இது இருக்கும்போது, இத யோசிச்சது விட்டு குடுத்துட்டு, "வாங்க நீங்க வந்துருங்க மீதிய பார்த்துக்குவோம்." அப்படின்னு சொல்ட்டாங்களா? அல்லது வேற எதுவும் நடந்திருக்கா அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து நம்ம தெரியாம எதையும் சொல்லக்கூடாது. இது நமக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் தோழர்கள்ட்ட வச்சுட்டோம். தோழர்கள் முடிவெடுக்கட்டும். மேபி நெக்ஸ்ட் தகவல் வரும்போது நம்ம சொல்லுவோம். ஆமா தோழர். ஏன்னா இதுல என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியல.
எல்லா தரப்புல இருந்தும் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நமக்கே வந்து மிகப்பெரிய குழப்பமா தான் இருக்கு. ஆனா நம்ம நடந்த நிகழ்வுகள் யார் யார் எப்படி இருந்திருக்கா என்னங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்து பார்க்கணும். 2வது இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த நான் வந்து ஆட் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஈரானியன் அரசு மீது இப்ப வந்து இருக்கிற இந்த பெசஸ்கியான் தலைமையிலான ஈரானியன் அரசு மீது பலருக்கும் வந்து சந்தேகம் வந்து இருந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த இப்ராஹிம் ரைசி இருந்தப்ப அந்த சந்தேகம் யாருக்கும் வரல. ஆனா பெசஸ்கியான் வந்ததுல இருந்தே இந்த சந்தேகம் வந்து எழுது. பலரும் வந்து அந்த தகவல்களை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா அதுல குறிப்பா ரொகானி தலைமையில இருந்த ஆட்சியில வெளியுறவுத்துறை அமைச்சரா இருந்த ஜாவித் ஷரீஃப் ஜாவித் ஷரீஃப் பெரிய அளவுக்கு இதுல இவருடைய முடிவெடுக்கும் வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள்ல முடிவெடுக்கும் விஷயங்கள்ல அவர் தலையிடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஒரு சந்தேகத்தை வந்து எழுப்புறாங்க. அவருதான் வந்து மேற்கத்திய நாடுகள் கூட உறவுகளை ஏற்படுத்தணும். இந்த இந்த அதாவது சாங்ஷன்ஸ் வந்து ரிலீஃப் பண்றதுக்கு நம்ம ஆஹ், அந்த ஜேசிபிஓல வந்து மறுபடி போகணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ப்ரமோட் பண்றவரா சொல்றாங்க. இப்போ அவருதான் வந்து ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 வந்து நடக்க விடாம பாத்துக்கிறதாகவும் சொல்றாங்க. சோ இதெல்லாம் வந்து நம்பத்தகுந்த தகவல் வட்டாரத்திலிருந்தே வருது. இதெல்லாம் வந்து யாருமே ஈரானுக்கு எதிரானவர்கள் கிடையாது. ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு எதிரானவர்கள் கிடையாது. இவங்க எல்லாம் ஆரம்பத்துல இருந்து இந்த சந்தேகத்தை வந்து எழுப்பிட்டு இருக்கிறாங்க. ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 2 நடக்கிறதுக்கே வந்து இவங்க தடுத்துக்கிட்டு இருந்ததா தான் வந்து அப்பவே தகவல்கள் வந்துகிட்டு இருந்தது. இதை வெளிப்படையாவே பெசஸ்கியான் சொன்னாரு. அமெரிக்கா வந்து இந்த போர் நிறுத்தத்தை வந்து அறிவிச்சுக்கிறேன்னு சொன்னிச்சு. அதனாலதான் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸை நாங்க தள்ளி போட்டோம். ஆனா எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னார். சோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை ஈரான் தரப்புல இருந்து சரியான அந்த இதை வந்து பண்ணல, ஹேண்டில் பண்ண முடியாம விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது சிரியாவுக்கு பெரிய நட்டம் கிடையாது, பஷர் அல் ஆசத்துக்கு மிகப்பெரிய நட்டம் கிடையாது. யாருக்கு மிகப்பெரிய நட்டம்னா ஈரான். ஸோ அதனால அவங்களுக்கு அவங்களுக்கே ஒருவேளை இதை பண்ணியிருந்தாங்க, இது தெரியல, அதுதான் நடந்ததா என்னன்னு தெரியல, நம்ம வந்து ஸ்பெகுலேட் தான் பண்றோம். இருக்கிற தகவல்கள் மூலமா நம்ம சொல்றோமே தவிர நம்ம இதுதான் நடந்திருக்குன்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. அப்படி ஒரு வேலை விட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சூசைடல் பாத்தை தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படிங்கறது தான் நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அப்படின்னா வந்து இந்த அரசாங்கம் உருவாகிறதுக்கான காரணமா இருந்ததே இந்த அரசாங்கத்தை அழிக்கிறதுக்காக தான் அப்படிங்கிறதையும் நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஈரான் அழிக்கிறதுக்கு தான் இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கணும். பார்க்கலாம் பார்க்கலாம். அப்போ வந்து நம்ம 4 பாயிண்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா? அதை கன்க்ளூட் பண்ணி சொல்லிடலாம் நினைக்கிறேன் தொடருக்கு. ஒன்று வந்து எய்தர் ஸ்ட்ராட்டஜிக் ரீதியா இப்போதைக்கு பிரச்சனை வேண்டாம், இப்போதைக்கு நம்ம ரொம்ப ஸ்டெச் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று வெளியே இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா 2வது பாயிண்ட் நீங்க சொன்ன மாதிரி இப்போ இது இவங்களே ஈரான் அல்லது ரஷ்யாவே வந்து விட்டு கொடுத்துட்டு ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ்க்காக வந்திருக்கலாம்னு. ஏன்னா இன்னொரு காம்ப்ரமைஸ் சொல்றாங்க, ஒரு கதை சொல்றாங்க. உக்ரைன் கூட ரொம்ப டைட்டா போயிட்டு இருக்கிறதுனால உக்ரைனை நாங்க விட்டு கொடுத்துறோம், நீ இதை விட்டு கொடுத்துருன்னு வந்து டீல் பேசி இருக்கிற வாய்ப்பு இருக்கு ரஷ்யா கிட்ட அப்படின்னு சொல்றாங்க 2. அது பெப்பே எஸ்கோபார் தான் அந்த தகவலை சொல்லியிருக்காரு. ஓ, அப்ப உண்மைதான். அது அவருதான் சொன்னது அத. அவருதான் சொல்லியிருக்கிறாரு. நீங்க வந்து யுக்ரைனை வந்து நாங்க விட்டு கொடுக்குறோம், நீ சிரியாவை விட்டு கொடுன்னு சொல்லி பேசுனதா, மிடில் ஈஸ்ட விட்டு கொடுன்னு சொல்லி பேசுனதா, அது டீல் வந்து ஓகே ஆனதுனால விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அது தெரியல. இது இல்ல மிடில் ஈஸ்ட் விட்டு கொடுனா முடிஞ்சது, அவ்வளவுதான். இனி ஒண்ணும் பேசுறதுக்கு இல்ல. மிடில் அப்படிதான் ஈஸ்ட் ஒட்டுமொத்தமாவே அப்படிதான் டீல் பேசி இருக்கிறதா வந்து அவரு தகவல் சொல்லி இருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு உண்மை என்னங்கிறது நமக்கு தெரியல. வேற 3வது பாயிண்ட் என்ன பேசணும் அதுல? 3வது பாயிண்ட், இந்த வேகமா உள்ளுக்கு வந்ததுனால இவங்களால எதிர்கொள்ள முடியாம வெளியேறிட்டாங்க தான் இன்னொரு பாயிண்ட். உங்களால எதிர்கொள்ள முடியல. இன்னொரு பக்கம் இன்னொரு நெருக்கடி, மிகப்பெரிய நெருக்கடிங்கிறது இஸ்ரேல் தரப்புல இருந்து, மேற்குலக தரப்புல இருந்து இருக்கு. இதுல போய் என்கேஜ் ஆயிட்டாங்கன்னா இவங்க சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஸோ அதனால வந்து வெளியேறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஒட்டுமொத்தமாவே இவங்களுக்கு பெரிய ட்ராப் இங்க வச்சிருக்கிறாங்கிறது புரிஞ்சுக்கிட்டதுனால இப்ப இந்த இடத்துல நம்ம விட்டுட்டு போறதுதான் சரியான முடிவு, அதனால இதுல போய் நம்ம மாட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக வெளியேறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இந்த 4 பாயிண்ட் தான். இப்ப அந்த 4 நம்ம அறிவு கட்டின வரைக்கும் நம்மளோட அரசியல் நுட்பத்துல சொல்லி 4ஐயும் முன் வச்சிருக்கிறோம். தோழர்கள் முடிவு பண்ணிட்டு 2வது மேபி அடுத்தடுத்த தகவல் வரும்போது பேசலாம்.
அதே போல போன காணொளியில ஒரு மணி நேரம் தான் போட்டு ரிமூவ் போட்ட அந்த காணொளி. அதுல வந்து மிக முக்கியமா ஒண்ணு பேசியிருப்போம். என்னன்னா, தேசிய இன விடுதலை பத்தி ஒரு தோழர் கேட்டிருந்த கேள்விக்கு ரொம்ப டீட்டெயிலா பேசியிருப்பாரு செந்தில் தோழரு. அத வந்து நான் மேபி இந்த காணொளி போட்டு ஒரு 12 ஹவர்ஸ் இல்ல 16 ஹவர்ஸ் கழிச்சு அந்த அந்த இத நான் ரிலீஸ் பண்றேன். அந்த சின்ன ஒரு பார்ட் மட்டும் 20 நிமிஷத்துட்ட இருக்கும். ஸோ தோழர்கள் கேளுங்க. இல்ல ஏன்னா ஒருவேள ம். ஏன்னா அது நம்ம இதுலயே கூட பேசிடலாம். ஏன்னா நம்ம அத எடுத்து திரும்ப தனியா போடுறதுக்கு பதிலா இதுலயே கூட பேசிடலாம். இல்ல தோழர்கள தனியா போடுங்க தோழர். தனியா வேணும் அப்டின்ற மாரி கேட்டாங்க. அதனால தான் பார்த்தேன். ஏன்னா இது ஒரு பார்ட்டா தனியா அப்படிங்களா? வச்சுருவோம். ஆமாமா. சரி எனக்கு ஓகே. அப்ப அப்படி அது இருக்கு. அது சரிங்க. ரெக்கார்ட் பண்ணது அப்படியே இருக்கு. அத நான் எடுத்து தனியா போட்டுறேன். அது பேசுனது. இதுவாவே இருக்கட்டும். நம்ம ஏன்னா இது அடுத்த தொடர்ச்சிக்கு இதுலருந்து பேசுறது சரியா இருக்கும்னு நெனைக்கிறேன். இதோட அப்படியே இது பண்ணிக்கலாம். ஓகே தோழர். உங்க நேரத்துக்கு மிக்க சரிங்க தோழர். நன்றி. நன்றி தோழர்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.